Good evening, Vanakkam. You can message. You can message. Or you can unmute. Right. Am I audible? பேசுற கேக்குதா? Fine. Sir. Yes. Okay. இதுல web designing students யாரும் இருக்கீங்கன்னு சொன்னா web designing hand raise பண்ணுங்க. Already you are web designing student. Yes, Vinduja. Halik is there. Yeah, you can leave because this is going to be an introduction class for the new batch. Okay. Halik and Vinduja, if you have much time, no worries. Otherwise, you can leave. Okay. Fine. Let me start the meeting. Good evening, Vanakkam. Assalamu alaikum. Warahmatullahi wabarakatuh. This is Imtiaz from Studies. Right. Today is going to be a short introduction class. Right. Before 9, we will finish the lesson. Okay. So some things we have to discuss. Switch on your cameras. Or cameras switch on பண்ணிக்கொள்ளும். Yeah, Mr. Amir. Mr. Amir is there. You are from web designing, right? You can leave because this is going to be a introduction class, an introduction class for the new batch. Okay, fine. Fine. Let me start. அப்ப நான் வந்து இம்தியாஸ், right? இன்னைக்கு வந்து ஒரு கெரியர் கைடன்ஸ் ரிலேட்டடா ஒரு சில ஜாப் இண்டஸ்ட்ரியோட நாங்க மெஷ் பண்ணி ஒரு விஷயங்களை கதைக்கிறதுக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட் லெசன், ரைட்? பிஃபோர் 9 we have to finish this, right? ஓகே. ஸோ அதால இருக்கிறவங்க உங்களோட டைமை சரியா இதுக்கு அலோகேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஹேண்ட் ஃப்ரீ அடிக்க எழுமானவங்க ஹேண்ட் ஃப்ரீ அடிச்சுக்கொள்ளுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து வெளியே வாங்க அண்ட் லிசன் டு மீ. நம்ம என்ன கதைக்கிறோம் என்ன பேசுறோம்ன்றதுல டைம் அலோகேட் பண்ணி கேட்டுக்கோங்க. கேமராஸ் ஒன் பண்ண ஏழுமானவங்க ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. செஷன் வந்து ஃபோக்கஸ் மூட்ல தான் இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் மூட்ல இருக்கிறதால ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் உங்களோட கேமராஸ் வந்து காட்டும், அதை பார்ட்டிசிபெண்ட் காட்டாது. பை எனேபிளிங் யுவர் கேமரா உங்களோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொன்னா எங்களுக்கு உங்களை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இந்த செஷனுக்குள்ள இருப்பீங்கன்றதுல நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ஹெல்ப் பண்ணி கொள்ற மாதிரி இருக்கு, ரைட்? உங்களுக்கு நீங்களே பண்ற ஒரு ஹெல்ப் என்னன்னா இந்த செஷனுக்குள்ள உங்களை கண்ட்ரோல் பண்ண போறீங்க, சரி? ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. இந்த உலகத்துல இப்ப மிச்சமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம போயிட்டு எல்லாருக்குமே எல்லாம் செய்யலாம், ரைட்? பட் அப்படி இருக்கிற டைம்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரோலபிள் திங்ஸ் என்னன்னு சொன்னா நம்மளே நம்மளை கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான். ஸோ அதால செஷன்ல வந்து நம்ம கேமரா ஆன் பண்றதால நம்மளை கொஞ்சம் செஷனுக்குள்ள வச்சுக்கொள்ளிடும். ஸோ நம்மளை செய்யற ஒரு ஹெல்ப், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் கம்பல்சரி பட் இட்ஸ் மை அட்வைஸ் டு ஹேண்ட்லிங் அ குட் செஷன் இன் ஆன்லைன் especially. Okay, right. So let's talk. There's an industry, IT. Okay, so IT industry சம்பந்தமா தான் நான் இன்னைக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி சம்பந்தமா தான் இதுல கலைக்க போறோம். அண்ட் ஆல்சோ வெப் டிசைனிங் கோர்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கான கைடன்ஸும் வந்து நாங்கள் இதுல தரோம். ஓகே, ஃபைன். அப்ப இந்த செஷன் எண்டிங்ல, இந்த கிளாஸ் எண்டிங்ல உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான நல்ல ஒரு அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ண போறோம், ரைட்? உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் தான் கிளியர் பண்ண போறோம். நான் பேசுற சவுண்ட் குவாலிட்டி இல்லைன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கிளியர் போதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
நான் பேசுற சவுண்ட் வந்து கிளியர் போதான்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணு. இப்ப 2 பேர் மெசேஜ் பண்ணீங்க ஐபோன் 14 ஒரு ஆள் இருக்கீங்க, சவுண்ட் இல்ல சார் போட்டீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சவுண்ட் போதாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் பேசுறது கிளியர் இல்லைங்க. இப்ப கிளியரா இருக்கா? ஓகே கிளியரா? ஓ சார் கிளியர். ரைட், ஓகே. ரைட், லெட் மீ ஸ்டார்ட். ஓகே, நான் வந்து இப்ப எனக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருன்னு சொன்னால் ஃப்ரெஷர்ஸ், ஐடில நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க. இப்போ வந்துட்டு மேபி ஆஃப்டர் ஆல் லெவல்ஸ் இல்லாட்டி ஆஃப்டர் ஏ லெவல்ஸ் அப்படி இல்லாட்டி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசா வாரீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசா வாரீங்க, ப்ளீஸ் ரைஸ் யூர் ஹேண்ட். $25, $26. Raise your hands. Okay, or 30. I'll take 30 எடுத்தாலும் out of 99 participant, 100 now, 101. ஸோ 101ல 30 அவரேஜா ஒரு 100% எடுத்தா நம்ம ஒரு 30%ல நீங்க வந்து நியூ பீப்புள் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க. ஸோ மற்ற 70% ஐடி இண்டஸ்ட்ரியில பழைய ஆகுது. அப்படியா? அப்படி இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். லெட் மீ டிசைட். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யூ ஆர் நியூ டு ஐடி இண்டஸ்ட்ரி. ஜாப் வைஸா, பிசினஸ் வைஸா, நீங்க ப்ராஜெக்ட் வைஸா, ஃப்ரீலான்சிங் வைஸா ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க புதுசா வாரீங்க? இஃப் எஸ், ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ். பிரகாஷ், ஓகே. 37, அரௌண்ட் ஐல் டேக் 40. 40% இருக்கீங்க. அதாவது 50%, 60% வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்களும், ஃப்ரெஷர்ஸ்ல ஒரு 60. நீங்க ஸ்பெஷலா நீங்க கவனமா இந்த மீட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும், சரிதானே? மற்றவங்க ஆல்ரெடி ஐடி இண்டஸ்ட்ரியில நார்மலா இருக்கிற கான்செப்ட்ல தான் நான் பேசுவேன். நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா கன்சிடர் பண்ணுங்க. இடையில இடையில மீட்டிங்ல இருந்து ஜம்ப் ஆகுங்க. ஸோ நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கூடுதலான ஃபோக்கஸ்ல இருக்கணும். ஓகே, ரைட், கிளியர்? இதுல ஒரு ஆள் நோ சவுண்ட் நோ சவுண்ட் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. சசி, ஐ திங்க் சசி நோ சவுண்ட் தான் போட்டுட்டு இருக்கீங்க. சசி, மத்தாக்களுக்கு எல்லாம் கேக்குது, நான் கிளியர் பண்றேன், எல்லாம் எஸ் அனுப்பியிருக்காங்க. நீங்க கொஞ்சம் லீவ் ஆகி திருப்பி ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, இப்ப பாப்போம் இந்த ஜாப்பை பத்தி ஜஸ்ட் கழிக்கிறேன் பாருங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் போர்ஷன்ஸ், அதாவது டிபார்ட்மெண்டலைஸ்டா வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரி கணக்கா டிவிஷன்ஸா பிரிஞ்சிருக்கு, ரைட்? அப்படின்னு சொன்னா ஐடி எல்லா பிசினஸுக்குள்ளேயும் வந்துட்டு ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த ஜாப் கேட்டகரிஸ் வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன் பாருங்க. மெயினா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து எல்லாருக்கும் தெரியும், நார்மலா தெரியும். பட் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் எல்லாருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்டா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான்,
ஏ லெவல் போற டைம்லயும் நாங்க எடுக்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு ஈஸியான சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்ணும். அதாவது மெத்ஸுக்கோ பயோக்கோ போக மாட்டோம். யார் அதுக்குள்ள போவாங்கன்னு சொன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் போவாங்க. மற்ற செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா காமர்ஸ், ஆர்ட்ஸ், டெக்னிக்கல், இப்படி டெக்னாலஜிக்கு இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆயிடும். சேம் லைக் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனாலோ இல்ல காலேஜுக்கு போனாலோ எங்கேயும் தான் டிபார்ட்மெண்டலைஸ் பண்ற டைம்ல ஈஸியானதுக்கு ஜம்ப் ஆயிடும். ஹார்ட் ஒர்க் பண்றதுக்குள்ள போக மாட்டான். இப்ப ஹார்ட் ஒர்க்னு சொல்ற விஷயம் வந்துட்டு ஜொப்போட சம்பந்தப்படுத்தி பாக்குற டைம்ல பயாலஜியையும் மெட்ஸையும் எடுத்தீங்கன்னு சொன்னா ஏ லெவல் ஸ்ட்ரீம்ல பயோ செஞ்ச ஒரு ஆள் டாக்டர் ஆகிறார், மெட்ஸ் செஞ்ச ஒரு ஆள் இன்ஜினியர் ஆகிறார். இது காமன் திங், மெயின் ரோல் அவங்களோட. அதை தவிர வேற எல்லா செக்டர்ஸ்குள்ளேயும் அவங்க போகலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அவுட்புட் ஆஃப் த கிரெடிட்ஸ். அப்ப இதுல வந்து மெயினா வந்து அவங்க ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எஃபர்ட் எடுக்கலாம். பட் அவ்வளோ எஃபர்ட் எடுக்கலாம் ஸ்ரீலங்கன் சிலபஸ் படி பயாலஜில இருந்தது. அதுக்காக வெளியே போறாங்க, மற்ற ஸ்ட்ரீமுக்குள்ள போறாங்க. கிளியர்? ஸோ அக்கார்டிங்லி இந்த மெட்ஸுக்கும் பயோக்கும் போகாத மிச்ச பாப்புலேஷன் அவ்வளவுமே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸுக்கும் கடைசியில எல்லாரும் அவுட்புட் ஆகினதுக்கு பிறகு பயோ மெட்ஸா இருக்கட்டும் மற்ற ஸ்ட்ரீம்ல இருக்கிற அவ்வளவு பேருமே டோட்டலா வந்து கோர்சஸ் வைஸா தான் வெளியே வராங்க. இதான் உண்மை, இதான் நடக்குது. ரைட்? எல்லாருமே கோர்சஸ், அதாவது பயாலஜி ஸ்பெஷலா பயோ தவிர ஈவன் மெட்ஸ்ல கூட சறுக்கினால், ரைட், மெட்ஸ்ல கூட சறுக்கினா அவங்க வந்துட்டு டெஃபினெட்லி வேற ஒரு கோர்ஸ் ஊடாக தான் போகணும். அதுவே மெட்ஸ் ஸ்ட்ரீம்ல அதுக்குள்ள போனாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து கட்டாயம் தேவைப்படுது. பட் பயாலஜி மட்டும் தான் படிச்சது யூனிவர்சிட்டி ஸ்டடீஸை முடிச்ச மட்டுக்கு அவங்களுக்கு இமீடியட்லி ஜாப். மற்ற இண்டஸ்ட்ரியில வந்துட்டு சறுக்குறாங்களோ சறுக்கலையோ பாஸ் ஆகி வெளியே வந்தாலும் அவங்களுக்கு என்ன தேவை? கட்டாயம் இன்னொரு கோர்ஸ் கட்டாயம் தேவை. ஸோ ஃபைனலி தே ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் அகாடமிஸ், காலேஜஸ், ரைட்? எல்லாருமே ஒரு அகாடமியில வந்து டிபெண்ட் ஆகுறாங்க. அதாவது அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தை முடிச்சதுக்கு பிறகு அவங்க அகாடமியில வந்து கனெக்ட் ஆகும். கிளியர்? ரைட்? அதாவது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அவங்களோட கவர்மெண்ட் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் முடிஞ்ச கைக்கு அவங்க வந்து டிரெக்டா பிரைவேட் பாடிக்குள்ள வந்து சேர்றாங்க. அப்படி இல்லாட்டி சம் கவர்மெண்ட் சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஸ்லீட் மாதிரியான HND கோர்சஸ்ல இப்படியானதுல போயிட்டு கனெக்ட் ஆகுறாங்க. ஏதோ இன்னொரு அகாடமிக்கு திருப்பி டிபெண்ட் ஆகுறாங்க. ஆகி திருப்பி அவுட்புட் ஆகி வந்து அதுக்கு பிறகு ஜாபுக்கு போறாங்க. இப்படிதான் இருக்கு இந்த சர்க்கிள். ஓகே, ஸோ இப்ப இந்த சர்க்கிள்ல அடுத்த கட்டம் நம்ம ஜாபுக்கோ இல்லாட்டி ஏர்னிங்ஸுக்கோ பிசினஸுக்கோ போகணும்னு சொல்ற டைம்ல இப்ப மெயினா வந்து ஒரு எஜுகேஷன் லெவல்ல இருந்து வெளியே வர ஒருத்தர் வந்துட்டு ஒரு கோர்ஸுக்கு டிபெண்ட் ஆகக்குள்ள யாராலையும் கேரண்டி பண்ணி சொல்ல இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. என்னன்னா இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ண முஷர். அப்ப என்ன சிச்சுவேஷன் சொன்னா, நாங்க இங்க படிச்சா ஏர்ன் பண்ண இயலுமா, அதாவது நான் இங்க படிச்சதுக்கு பிறகு எனக்கு ஜாப் கன்ஃபார்மா, நான் இங்க படிச்சதுக்கு பிறகு என்னால ஏர்ன் பண்ண இயலுமா, இங்க படிச்சதுக்கு பிறகு என்னால பிசினஸ் ஒன்று செய்ய இயலுமா, இந்த கொஸ்டின் மார்க் சொசைட்டில இருக்கு. எந்த ஒரு காலேஜோ எந்த ஒரு அகாடமியோ எந்த ஒரு யூனிவர்சிட்டியோ எந்த ஒரு ட்ரைனிங் சென்டரோ கேரண்டி பண்ண இயலாத விஷயம் இதுதான். என்ன? 100% தொழில் உத்தரவாதம் அப்படின்ற வார்த்தை சொல்லலாம். ஆனா 100% அந்த வந்த எல்லா பேஜஸ்ல இருந்தவங்களுமே ஜாப்லயோ பிசினஸ்லயோ ப்ரொஜெக்ட்ஸ்லயோ இருக்காங்களான்றத யாரும் எவிடென்ட் பண்ண இயலாது. அப்படி பண்ணினா ஷுவரா நீங்க போய் கேட்க தேவையில்லை, அவங்களே அவங்க மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ல கட்டாயம் அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்படி இல்லை, ரைட்? யாருமே அப்படி செய்ய இயலாது. அப்படி செய்யக்கூடிய எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை, அப்படி செய்யக்கூடிய எந்த பிரைவேட் கேம்பஸோ காலேஜஸோ அகாடமிஸும் இல்லை. 100% உத்தரவாதம் கொடுக்கலாம். என்னது கண்டா, நீங்க இங்க படிக்கிற விஷயத்தை வச்சுட்டு நீங்க ஜாப்புக்கு போகலாம்ன்றதான் உத்தரவாதம் கொடுக்கலாம். 100% ஜாப் கேரண்டீட். அப்ப கேரண்டீட்ன்றது என்னண்டா, ஜாப்புக்கான உத்தரவாதத்தை தான் கிரியேட் பண்ணலாமே தவிர நீங்க ஜாப்புக்கு போனீங்களா இல்லையான்றத யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க ஜாப்ல இருக்கீங்களா, நீங்க வேலைக்கு போயிட்டீங்களா இல்லையான்றது யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஈவன் நீங்க படிச்சு முடிஞ்சது பிறகு ஒரு காலேஜ்ல நீங்க பாஸ் அவுட் ஆகினதுக்கு பிறகு நீங்க ஒரு வேலைக்கு போக போறீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு நீங்க கால் பண்ணி நான் போயிட்டு வரேன் எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு கூட அந்த கால் ஆன்சர் பண்ண கூட அங்க யாரும் ரெடியா இருக்கவே மாட்டாங்க. நான் எனக்கு வேலை கிடைச்சிட்டு
அப்படின்னு நீங்க இன்ஃபார்ம் பண்றதுக்கும் அந்த அந்த யூனிட்ல அந்த காலேஜ்லயோ அந்த கேம்பஸ்லயோ நீங்க சொல்லக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய யாருக்கும் அங்க இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இன்ஸ்ட்ரக்டரோட நீங்க கதைக்க மாட்டீங்க, அதுக்கு பிறகு நீங்க அந்த காலேஜோட நீங்க பேச மாட்டீங்க. ஸோ எதுவுமே எந்த கம்யூனிகேஷனுமே இருக்காது. அப்ப யாருமே கேரண்டி எடுக்க மாட்டாங்க இந்த போர்ஷன். அப்ப நான் ரெண்டு விஷயத்தை தான் இதுல வந்து அவதானிச்சேன் சொசைட்டி. நான் எந்த பர்சனலா நான் அவதானிச்ச விஷயம். ஒன்று வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ரெண்டாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ரைட். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்றது டிகிரி, நீங்க ஒரு பட்டத்தை படிச்சு முடிச்சு நீங்க உங்களோட பேருக்கு பின்னுக்கு நீங்க போட்டுக்கொள்ள போறீங்க ஒரு பிஏ இல்லாட்டி என்ன சம்திங் ஏதோ ஒன்று போட்டுறீங்க. ஸோ ஒரு கல்வி தகமை ஒன்று நீங்க எடுத்துட்டீங்க. ரெண்டாவது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சீமா, AAT இப்படியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அங்க வந்து சர்டிபிகேட், டிப்ளமா, டிகிரி அந்த கேட்டகரிஸை விட அவங்க ஃபோக்கஸ் பண்ற என்னதுன்னு சொன்னா நீங்க ஜாப்புக்கு நீங்க அடுத்த போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலேஜ் எடுத்துட்டு நீங்க போகலாம் அப்படின்றதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. பிகாஸ் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா மொடியூலுமே இண்டஸ்ட்ரியை டச் பண்ற மொடியூலா தான் இருக்கும். இப்ப மூணா பிரிச்சிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன ரெண்டு, இப்ப மூணாவது என்னது பிசினஸ் பீப்புள், ரெண்டாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், ஒன்னாவது அகாடமிக்கல் குவாலிஃபிகேஷன். இப்ப யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு போற ஒருத்தர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒன்று ஏன் எடுக்கணும்டா, யூனிவர்சிட்டியில இருக்க போது பாருங்க ஒரு கம்பெனியிட கதவை திறக்கணும், இதுதான் சிலபஸ். உள்ளுக்கு போயிட்டு உட்கார்வது எப்படி, மை கம்ப்யூட்டர் என்றால் என்ன, இதுதான் உங்களுக்கு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் நீங்க எடுத்துட்டு போற நாலேஜ். அப்ப அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ல இந்த நாலேஜ் எடுத்துட்டு அடுத்தது வந்து நீங்க டிரெக்டா ஜாப்புக்கு போனா ஜாப்ல சொல்லுவாங்க நீங்க படிச்ச சிலபஸ் வந்துட்டு 2018ஆம் ஆண்டு சாஃப்ட்வேர் படிச்சுட்டு வாரீங்க, இப்ப 2024 நாங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கோம் தம்பி, நீங்க வந்து என்ன செய்யுங்க ட்ரைனிங் இருங்க 2 வருஷம் இல்லாட்டி 1 இயர் இல்லை 2 இயர்ஸுக்கு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க, நீங்க ட்ரைனிங். அதுக்கப்புறம் நாங்க லெட்ஸ் டாக் அபவுட் த ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினெட்லி தே வில் இன்வைட் யூ லைக் தட். அப்ப ப்ரொஃபஷனல் பாடி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த பிசினஸுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷனை ரிப்பேர் பண்ணணும். ரைட். அதுதான் அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ல செய்வாங்க. அப்ப ஏன் அதை அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ல செய்ய இயலாதுன்னு சொல்றேன்னு கேளுங்க. எந்த யூனிவர்சிட்டிலையும் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு படிப்பிக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? யூனிவர்சிட்டி சார்மார் காலையில 8 மணிக்கு எழும்பி 9 மணிக்கு யூனிவர்சிட்டி வந்து படிப்பிச்சு முடியும், 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. மார்க்கெட்டிங் படிப்பிப்பார், அவருக்கு மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியாது. மார்க்கெட் பண்ணி ஒரு 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 சிச்ச சாக்லேட்டையும் விற்கிறதுக்கு அவருக்கு தெரியாம இருக்கும் சொசைட்டியில் மார்க்கெட்டிங். பட் இவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் டீச்சர், இன்ஸ்ட்ரக்டர், லெக்சரர். ஓகே. அவர் சிலபஸ் தான் படிப்பிப்பாரே தவிர ஸ்டாண்டர்ட்ஸை படிப்பிப்பாரு, கான்செப்டை படிப்பிப்பாரே தவிர ப்ராக்டிக்கலா எப்படி அதை அப்ளை பண்றோம்ன்றது சொல்லி தர மாட்டான். பிகாஸ் அவருக்கு தெரியாது. அதே வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில அதே மேக்ஸ் படிப்பிக்கிற ஒரு டீச்சரா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு லெக்சரரா இருக்கட்டும், அவருக்கு வந்துட்டு சிலபஸ்ல இருக்கிற கூட்டல் கழித்தல் தான் தெரியும், அவருக்கு அல்கோரிதம் தெரியாது. ஸோ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்ல வந்து படிப்பிக்க போறவங்க இண்டஸ்ட்ரியல் பீப்புள் வந்து இருப்பாங்க. அவங்க ஜாப் பண்ணுவாங்க, காலையில 8 மணிக்கு போயிட்டு வேலை செய்வாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல, எங்க பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்ல வேலை செய்யறாங்க. வந்துட்டு 8 மணிக்கு கிளாஸ் நைட்டுக்கு ஷேர் மார்க்கெட் பத்தி படிப்பிக்கிறாங்க. இப்போ ஓகேயா, இப்போ அப்டேட்டா? தட்ஸ் வாட் ஹேப்பனிங் வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். கிளியர்? ஸோ இண்டஸ்ட்ரியல் பீப்புள் தான் நாங்க வந்து டீச் பண்ணுவாங்க. ரைட். இப்ப நான் சொல்றேன் எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்றுக்குள்ள நீங்க போற டைம்ல நீங்க செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ரைட். அதை நான் ஸ்கிரீன்ல வந்துட்டு பிளே பண்றேன். பிளே இல்லை, ஜஸ்ட் ஐ ஷோ யூ. ஒரு ப்ரொஃபஷனல் பாடிட்டையோ இல்லாட்டி ஒரு ட்ரைனிங் சென்டர்ட்டையோ இல்லாட்டி நீங்க ஏதோ ஒரு அகாடமிட்ட போற டைம்ல இந்த விஷயங்கள் இதை தவிர இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. கட்டாயம் இது தெரியாம நீங்க போகாது. முதலாவது சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்றது தெரியாம போகுது. உதாரணத்துக்கு ஒரு காலேஜ்ல பேர் இருக்கு, அவங்க டிகிரி கொடுக்குறேன்னு போடுறாங்க, HND கொடுக்குறேன்னு போடுறாங்க, டிப்ளமா கொடுக்குறேன்னு போடுறாங்க, உங்களுக்கு ஃப்ரீ கோர்சஸ்ன்னு போடுறாங்க, சர்டிபிகேட் ஃப்ரீயா ஆரம்பம் போடுறாங்க. ஸோ இவங்கள்ட்ட நீங்க செய்யறதுக்கு போறதுக்கு முதல்ல அவங்க யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எவ்வளவு காலமா சொசைட்டில இருக்காங்க, அவங்க எந்தெந்த கொலபரேஷன் யூனிவர்சிட்டிஸோட டயர் அப்ல இருக்காங்க, அவங்க எத்தனை பேர் அவுட் பண்ணிருக்காங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் இருக்கா,
அவங்களோட அலுமினிஸ் யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் இருக்கா, அவங்க கம்பெனியா, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, அவங்க பிசிக்கலா ஒரு இடத்துல உண்மையாவே இருக்காங்களா, அங்க ஸ்டாஃப் இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்க தெரியும். ரெண்டாவது விஷயம் இன்ஸ்ட்ரக்டர் ஸ்ட்ரென்த். அப்படின்னா நீங்க ஒரு கோர்ஸுக்கு நீங்க டயரப் ஆக போறீங்க. இப்ப அகாடமி ஓகே, இப்ப நீங்க ஒரு கோர்ஸுக்குள்ள வர போறீங்க. யாரு உங்களுக்கு டீச் பண்ற, இவரை பத்தின டேட்டா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகுது. அவர் உண்மையாவே வந்துட்டு வெப் டிசைனிங் படிப்பிக்கிறவருண்டா, அவர் வந்துட்டு சிலபஸ் படிப்பிக்கிறாரா, அப்படி இல்லாட்டி உண்மையாவே அவர் வெப்சைட் செய்ய தெரியுமா, இப்ப அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிப்பிக்கிறாருன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியுமா, இவருக்கு ஃபேஸ்புக்கு எத்தனை இது இருக்குன்னு தெரியுமா, என்ன இருக்குன்னு தெரியுமா, எத்தனை ஹெட் மேனேஜர் இருக்குன்னு தெரியுமா, இதெல்லாம் தெரியுமா, ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி படிப்பி. இப்ப நான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் செய்வது எப்படி சொல்லி நான் கிளாஸ் எடுக்க போறேன்னா, மார்க்கெட்டிங் செய்யற எனக்கு தெரிஞ்சிருக்கணும், வந்து மார்க்கெட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நான் என்னடாலும் வித்து இருக்கணும். அப்ப இப்போ இப்ப ஒரு சில குரூப்ஸ்ல நான் பார்த்த மெசேஜ் வந்து ஃபனியான ஒரு சில மெசேஜஸ் பாக்குறேன். நான் என்னன்னா அதுல போடுறாங்க, ஜூம் கிளாஸுக்கு அதிகமானவரை கொண்டு வருவது எப்படி, மார்க்கெட்டிங் ஐடியாஸ் ஃபார் பிசினஸ் பீப்புள். அங்க போய் பார்த்தா 10 பேர் தான் கிளாஸ்ல. அப்ப நான் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அதை செய்ய இயலாட்டி அதை செய்யாதீங்க. அப்ப டீச்சிங்ன்றது வந்து உண்மையா டீச்சிங் அண்ட் கைடன்ஸ்ன்றது எல்லாருக்கும் செய்யலாம். பட் நம்ம செய்யும் போது தேர் ஷுட் பி சம் லிமிடேஷன்ஸ். நம்மளுக்கு ஏலும் நம்ம அதுல பெர்ஃபெக்டா இருந்தா தான் நம்ம அதை டீச் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கு. நீங்க விசாரிக்கணும் என்னன்னா, பர்டிகுலர் அந்த பர்சன் அந்த இண்டஸ்ட்ரியோட டச்ல இருக்காரா, அவர் யாரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவருக்கு டீச்சிங் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு. ஸோ இதுகளை தான் நீங்க பார்க்கணும். ரைட். அப்ப ஃபீட்பேக்கை மட்டும் வச்சுட்டு கூட நீங்க டிசைட் பண்ணீங்க மேலாது. ஏன்னா ஃபீட்பேக்கை பொறுத்த வரையில ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்காது. ரைட். ஸோ அந்த பிடிச்சதுதான் வந்து ஃபீட்பேக்ல வந்து மோஸ்ட்லி வந்து போடலாம், எல்லாத்தையும் போட மாட்டாங்க. தட் இஸ் மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ அதை மாதிரி டிசிஷன் எடுக்கல, ஒவ்வொரு செக்லிஸ்டையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஒன்றை மட்டும் பார்த்து டிசிஷன் எடுக்கக்கூடாது. அடுத்த விஷயம் லேர்னிங் சப்போர்ட். லேர்னிங் சப்போர்ட்னு சொல்றது, இப்ப நீங்க ஜூம்ல நீங்க லேர்ன் பண்ண போறீங்களா இருந்தா, இப்ப நான் வந்து இந்த செஷன்ல அன்மியூட் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் தரலாம், தராம விடலாம். உங்களுக்கு டைமுக்கு வந்து நான் லெசனுக்கு வரலாம், நான் லேட் ஆகி வரலாம். அதே மாதிரி நீங்க அன்மியூட் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதிக்கலாம், அனுமதிக்காம விடலாம். ஸோ டிஸ்கஷன் உங்களுக்கு டைம் தரலாம், தராம விடலாம். ஸோ இதெல்லாம் யார் உங்களுக்கு பொறுப்படுது. ஸோ இதை நீங்க கட்டாயம் பார்த்துருவோம். அடுத்த விஷயம் வந்து வெல்ஃபேர் சப்போர்ட்ஸ் வந்து அங்க இருக்கான்னு கட்டாயம் பார்க்கணும். அதாவது நாங்க இந்த 2024 ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற இந்த ஆண்டுல இயர்ல பிஸி ரூட்டீன்ல இருக்கோம். நம்மளோட எஜுகேஷன் நம்ம கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு கோர்ஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு முதல்ல வந்த கோர்ஸை விட கூட வருமா குறைய வருமான்றது நீங்க அட்லீஸ்ட் அதுல சரி நீங்க என்ன செய்யணும். கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணும் வரைக்கும் 32 கோல் வரும் உங்களுக்கு. கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணி பே பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு வரப்போற ஒரே ஒரு கோல் எதுக்கு வருமெண்டா, பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுங்கன்னு சொல்லி மட்டும்தான் வரும். இதுதான் சொசைட்டில நடந்துச்சு. பட் அதை தவிர நீங்க அட்டெண்டன்ஸ்க்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கா, நீங்க வாரீங்களா வரலையா, உங்களுக்கு விளங்கிச்சா விளங்கலையா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தேவையா, இதெல்லாம் வந்துட்டு வெல்ஃபேர் யூனிட் வந்து கட்டாயம் பார்க்கணும். அது அவங்க பாக்குறாங்களா. அடுத்த விஷயம் அவுட்கம் கேரண்டிஸ். அவுட்கம் கேரண்டிட்னு சொன்னா நீங்க இந்த கோர்ஸ் கண்டென்ட்டை வந்து உண்மையாவே இந்த கோர்ஸ் கண்டென்ட்ல இருந்து படிச்சுட்டு போனா நம்மளுக்கு ஜாப்புக்கு நாங்க எலிஜிபிளா, அதே மாதிரி நான் பிசினஸுக்கு எலிஜிபிளா, நான் ஒரு ப்ரொஜெக்ட் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளா, அதை இங்க சொல்லி தராங்களா, இதைத்தான் பார்க்கணும். அடுத்த விஷயம் வொர்த் ஆஃப் சர்டிபிகேட். வொர்த் ஆஃப் சர்டிபிகேட் என்ற விஷயம் ஃபைனலா சர்டிபிகேட் என்று சொல்லி போட்டு நம்ம சொசைட்டில இப்ப வந்து சர்டிபிகேட் பெரிய ஒரு மேனிபுலேஷன் நடந்துட்டு இருக்கு. சர்டிபிகேட் மேனிபுலேஷன். நீங்க ஜாயின் பண்ணுவீங்க, சர்டிபிகேட் ஃப்ரீ சர்டிபிகேட்டுக்கு தான் நீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க. ரைட். அந்த சர்டிபிகேட் என்ன செய்யலாம், யாருமே அதை யோசிக்கிறீங்க. ரைட். சர்டிபிகேட் வர்த்தான்னு கேட்டா சர்டிபிகேட் வர்த் இந்த மேலுக்குள்ள அவ்வளவு ஓகேண்டா மட்டும்தான் அந்த சர்டிபிகேட். சரியா. அந்த மேலுக்குள்ள அவ்வளவும் இல்லாத யாராவது ஒருவர் அந்த சர்டிபிகேட் அவங்களுக்கு தாரன்னு டிமாண்ட் பண்ணினா டு நாட் டூ தட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப கூகுள் கம்பெனியை நான் எடுக்கிறேன்னு, இப்ப கூகுள்ல வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் உலகத்துக்கே தெரியும், லேர்னிங் சப்போர்ட்ஸ், அவங்களோட மெட்டீரியல், அவங்களோட அவுட்கம் கேரண்டி எல்லாருக்கும் தெரியும். கூகுள் சர்டிபிகேட் சரிதானே. உங்களோட கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தர சர்டிபிகேட் வந்து பர்த் சர்டிபிகேட். ஓகே. அந்த சர்டிபிகேட் ஒரு சில மெசேஜ் போறீங்க, நான் லேட் ஆகி வாசிக்கிறேன்.
அப்ப கவர்மெண்ட் தர சர்டிபிகேட் பர்த் சர்டிபிகேட் கவர்மெண்ட் பாடியால சர்டிஃபை பண்ணி தராங்க. கவர்மெண்ட் வந்து வேலிட்ன்றதால சர்டிபிகேட் பர்த். அப்படி இல்லாம வர சர்டிபிகேட் வந்து வேர்த்தா? இது பெரிய ஒரு கொஸ்டின் தான். அப்ப சர்டிபிகேட் எப்ப வேர்த் ஆகும்டா, சிம்பிளா நான் சொன்ன அந்த மேலுக்கு சொன்ன ஒரு 5 விஷயம் அது ஓகேன்னா அந்த சர்டிபிகேட் வேர்த். இல்லையா? அதர்வைஸ் அந்த ஒரு குப்பை பேப்பர். சரிதானே? அது வந்து இட்ஸ் அதுக்கு வேற நீங்க 500,000 காசு கட்டி வாங்க போறீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன, ஜஸ்ட் உங்களுக்கு சர்டிபிகேட் ஒன்று தருவாங்க. ப்ராக்டிக்கலி கிராஃபிக் டிசைனிங் நிறைஞ்சு போன காலம். உங்களுக்கு பேரையும் உங்களோட என்ன கோர்ஸ்ன்னு சும்மா ஏஐ இருக்கு, பேரை கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பிடும். அப்ப என்னத்துக்கு நீங்க போயிட்டு அங்க சர்டிபிகேட் ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணலாமா? இந்த குப்பையை ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணினா என்ன பண்ணாது? அப்ப அதுக்கு என்னதுக்கு ஆன்லைன் வெரிஃபிகேஷன்? அப்ப ஆன்லைன் வெரிஃபிகேஷன் என்றது என்ன? ஆன்லைன் வெரிஃபிகேஷன்ல சர்டிபிகேட் நம்பர் காட்டினா உங்களுக்கு வேலை தந்துருவாங்களா? ரைட். அந்த சர்டிபிகேட்ன்றது என்னன்னா உங்களோட பில். நீங்க படிச்சதுக்கு ஒரு பில் தரான், அவ்வளவுதான். நீங்க படிச்சதை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, அது ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணலாம், அவ்வளவுதான். என்ன படிச்சீங்க, யார்கிட்ட படிச்சீங்க, அந்த அகாடமியோட ஒர்த் என்ன, அவங்க என்ன கேரண்டி தராங்க, அங்க இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல்ஸா இல்லாட்டி சின்ன பிள்ளைகளா, இல்லாட்டி அங்க ஸ்டாஃப் இருக்கா இல்லையா, அவங்க உண்மையாவே அந்த இடத்துல இருக்காங்களா? அப்ப இவங்க இதுவரையில ஏதாவது ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்களா, இவங்க ஜாப்புக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களா? இது எதுவுமே இல்லாட்டி அது ஜஸ்ட் அ பேப்பர். ரைட். அந்த பேப்பருக்கு பின்னால போவாது. இப்போ வருவோம். லெட்ஸ் டாக் அபவுட் த இண்டஸ்ட்ரி. ரைட். இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு ஐடிக்குள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரைட். ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஏ லெவல்ல நீங்க எடுத்த டிசிஷன் மாதிரி தான் இங்கேயும் டஃப்பான ஒரு சில வேயும் இருக்கு, ஈஸியான வேயும் இருக்கு. அதாவது இந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்ப ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன்று கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண போறது, இன்னொன்று வந்துட்டு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க்ல போயிடும். சரிதான்? அப்ப ரெண்டு வே வந்து இருக்கு. ஒன்று நீங்க ஹை எண்டுக்கு போக போற ஒரு சில கம்பெனி, அதாவது உதாரணத்துக்கு நீங்க கூகுள் கம்பெனில நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணணும் அப்படின்றால், நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்டா, நீங்க ஒரு கோடிங் சைட்ல நீங்க ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும்னு சொன்னா இது நீங்க ஒரு ஒரு ஹார்ட் வே, ஒரு ஹார்ட் வே. பட் கஷ்டம் இல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் ஸ்மார்ட்டா போகக்கூடிய வேயும் இருக்கு. ரைட். அப்ப இது ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு ரெண்டுலயும் அதே மாதிரிதான். நீங்க 8 மணித்தியாலும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்கடா, ரைட், உங்களுக்கு 8,000 ரூபாய் சேலரின்னு வைங்க. அதே நீங்க 5 மணித்தியாலும் ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு 5,000 சேலரி, அவ்வளவுதான். அதாவது நீங்க 5 மந்த் படிக்க போறீங்கடா, உங்களுக்கு மாசம் வந்து 50,000 சம்பளம். அதே வந்துட்டு நீங்க 10 மாசம் படிச்சீங்கடா, உங்களுக்கு மாசம் 1,00,000 சம்பளம். அப்ப நீங்க தான் டிசைட் பண்ணணும், நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி நான் கொஞ்சம் உழைக்க போறேனா, இல்ல கூட ஒர்க் பண்ணி நான் கூட உழைக்க போறேனா அப்படின்னு. ரைட். ஒர்க் மீன்ஸ் நீங்க எது கொடுக்க போற டைம் அண்ட் உங்களோட என்ன ட்ரைனிங். ஓகே. ஸோ அடுத்து இது ரெண்டையும் மர்ஜ் பண்ண மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு. அதாவது கொஞ்சம் டைம் கொடுத்து கூட earn பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அது எப்படி வரும்னு சொன்னா, ரெண்டு போர்ஷன்லயுமே நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா ரெண்டுலயுமே நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்து கூட. ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்றது 10 ஹவர்ஸ்ல படிச்சு முடிக்கலாது. ரைட். அதாவது எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் 10 ஹவர்ஸ் இல்ல 10 மந்த் 10 மந்த்ஸ்ல படிச்சு முடிக்கலாது. அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 10 மந்த்ஸ்ல முடிக்கலாம். அப்ப நீங்க 10 மந்த்ல அப்ப நீங்க வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நீங்க முடிக்கிறீங்க 2 இயர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிக்கிறீங்க 1 இயர். 1 இயர் முடிச்சுட்டு நீங்க வெளியே வரப்போக்குள்ள உங்களுக்கு சேலரி வந்து 1 லேக் தான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க வெளியே வரக்கூட உங்களுக்கு சேலரி வந்து 1,50,000 தான். அப்ப டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இவர் ப்ரொமோட் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வெப் டெவலப்பராகவோ இல்லாட்டி சாஃப்ட்வேர் அசிஸ்டன்டாவோ இருப்பார். ஒரு 5 இயர்ஸ் பிறகு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ப்ரொமோட் ஆகும். அந்த டைம்ல அவர சேலரி வந்து 5 lakhs. இங்க இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டர் சீனியர் எக்ஸிகூட்டிவா இல்லாட்டி சீனியர் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ப்ரொமோட் ஆவார் 5 இயர்ஸ் பிறகு. அந்த டைம்ல அவருக்கு சேலரி 5 lakhs. அதாவது நீங்க எஃபர்ட் பண்ணினீங்கன்னா ரெண்டுலையும் அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், காலப்போக்குல அதே அவுட்புட் எடுக்கலாம் சேலரியில, இன்கம்ல. பட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் வந்துட்டு நார்மலா போகணும், எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க் எடுக்கலாம்னு சொன்னா அதுக்கும் ஜேர்னி வந்து இருக்கு. ரைட். ஹார்ட் ஒர்க் எடுத்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே கூட ஏர்ன் பண்ணிட்டு போகணும், அதே மாதிரி நான் பிறகு நான் ஏர்ன் பண்ணணும்னு சொன்னா அதுக்கும் ஜேர்னி இருக்கு. ரைட். அப்ப இதுல இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்குள்ள நான் போகணும்னு சொன்னா கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் எடுத்தான் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் கூட வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மற்றவர்கள் நான் வந்துட்டு கூட எஃபர்ட் எடுக்க எனக்கு இயலாது, நான் வந்து விளங்குற மாதிரி பாடமாக்கி எனக்கு நார்மலா தான் படிக்க இயலும் அப்படின்னா அதுக்கும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு.
ஓகே, இப்ப பார்ப்போம். ஆஹ் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ண போது இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இப்ப நம்மளுக்கு வேணாம். நான் கலைக்க போற நேரம் தந்தா இந்த ஈஸியா வந்து நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பத்தி கலைக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது முதலாவது கிராஃபிக் டிசைனிங். ஓகே, ஸோ கிராஃபிக் டிசைனிங். ஸோ இப்போ இந்த கிராஃபிக் டிசைனிங் தொடப்படாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஏனென்றா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து முதல்ல கை வச்ச இடம் வந்து கண்டென்ட் கிரியேஷன், ரெண்டாவது கை வச்சது கிராஃபிக் டிசைன். ரைட், அப்ப கிராஃபிக் டிசைனிங்ல கூடுதலான அவுட்புட் செய்யக்கூடிய எத்தனையோ வெப்சைட் வந்து இருக்கு. ஒரு கன்செப்டை கொடுத்தா அதுவே ட்ரா பண்ணி எல்லாத்தையும் அவுட்புட் எடுத்து தந்து. அப்ப கிராஃபிக் டிசைனர்ஸ் தேவையில்லை. அப்ப போஸ்டர்ஸ் பிளேயர்ஸ் செய்யறதுக்கும் வெப்சைட் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி ரைட், நம்மளுக்கு அதிர்ஷ்டவசமாகவும் டெக்னாலஜி அதே பிசினஸ் பீப்புளுக்கு துரதிருஷ்டவசமாகவும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் என்னண்டா, நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அதுக்கும் பே பண்ணி தான் செய்யணும், ஃப்ரீயா செய்யல. ரைட், அப்ப பிசினஸ் பீப்புள் அதுக்கும் பே பண்ணி தான் செய்வாங்க. கிராஃபிக் டிசைனரா இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இங்க வாங்க, உங்களுக்கு நாங்க 40,000 சேலரி தரோம், நாங்க வந்துட்டு உங்களை வந்து வேலையை விட்டு நிப்பாட்ட போறோம். அப்ப ஏன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு, இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு என்ன செய்ய போகுது, ஏஐ யூஸ் பண்ணி ஒரு போஸ்டர் டிசைன் செய்யறாங்க. ஒரு போஸ்டர் டிசைன் செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு 20,000 பேக்கேஜ் வந்து இருக்கு. அதை ரன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் தானே. பொஸ்ஸுக்கு அறையில டைம் இல்லை. பொஸ்ஸுக்கு அதுக்கு டைம் இருக்கா? அந்த சிஇஓக்கு அந்த ப்ரோப்ரியேட்டருக்கு டைம் இருக்காது. ஸோ அதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஒரு 20,000. அதுதானே அந்த பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படியே இருக்கு கம்பேரிசன்ல, அவ்வளவு பெரிய இம்பாக்ட் வராது. அப்ப கிராஃபிக் டிசைன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்ச கிராஃபிக் டிசைனராக நீங்க போனா உங்களுக்கு மாறும். ஓகே, கிராஃபிக் டிசைன்லயும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சாலும் நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், கிராஃபிக் டிசைனிங் டூல்ஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சா உங்களுக்கு அவுட்புட் என்ன செய்யலாம், அதே அவுட்புட் எடுக்கலாம், அதை விட கூடையும் எடுக்கலாம். அதுல எந்த விதமான குறையும் வராது. சரிதானே. அடுத்த விஷயம் வந்து வெப் டிசைனிங். ரைட், வெப் டிசைனிங். மூணாவது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது இந்த வெப் டிசைனிங்கையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கையும் மட்டும்தான் இன்னைக்கு கலைக்க போறோம். கிளியர். ஏன்னு சொன்னா ஃபாஸ்டஸ்டா க்ரோ ஆகி கொண்டு போற ஈஸியஸ்டான சிம்பிளான ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வே தான் இந்த வெப் டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வே. ஸோ இதுல நான் சொன்ன மாதிரி 1 இயருக்குள்ளுக்கு நீங்க அழகான அச்சீவ்மெண்ட் டைம் எடுத்து நீங்க 3 இயர்ஸுக்கு பிறகு ஹார்ட் ஒர்க் பண்ணி வரவங்களை விட சேலரி கூட எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி எது, வெப் டிசைனிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும். இப்ப ஒரு மிக்சரா நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ரைட், இவ்வளவு நேரம் கழிச்சதுல யாருக்கும் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ண. இவ்வளவு நேரம் கழிச்சதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணு. ஏலமானவங்க கேமரா ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஒரு சிலர் கேமரா ஆன் பண்ணிருக்கீங்க, எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, மற்றவங்களுக்கு அந்த கேமரா வந்து காட்டாது. ஓகே, ஓகே, ஃபைன். நான் ஒரு ஓகே வெப் டிசைனிங் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க, நான் அதுக்கு டைம் தரேன் காமன் கொஸ்டின்ஸுக்கு. இப்ப இவ்வளவு நேரம் கழிச்சதுல என் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நோ டவுட்ஸ், ஐ கண்டினியூ. ரைட், ஓகே, வெப் டிசைனிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது வந்து மிச்சம் ஷார்ட் டேர்முக்குள்ளுக்கு நீங்க வந்து இதுல எக்ஸ்பர்டைஸ் ஆகி நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. எந்தெந்த விதத்துல நீங்க ஏர்ன் பண்ணலாம்? எஸ், ஜாம். வாட்ஸ் த டவுட்? யூ கேன் அன்மியூட். ஜாம், யூ கேன் அன்மியூட்.
எஸ் கேளுங்க டவுட். நர்மிதா, நர்மிதா எஸ். Muad, unmute please. Yes. உங்களுக்கு எவ்வளவு பே பண்ணணும் இந்த கோர்ஸுக்கு? ஆஹா, இவ்வளவு நேரம் கழிச்சதுல டவுட் கேட்க சொன்னேன் விளங்கிச்சா? யாரு கேட்ட? முவாதா சாமா? இப்ப முவாத், நர்மிதா, முவாதன், சாம் 3 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. You can unmute guys. Yes, Narmida, you can ask. உங்களோட ஸ்கிரீன்ல கேட்கும் unmute ஆப்ஷன், அதை கொடுங்க. ஓகே, let me continue. ஹேண்ட் ரைஸ் பண்ண அன்மியூட் பண்ணுங்க. Okay. So web designing and digital marketing concept குள்ளுக்கு there are a lot of opportunities guys. Okay. So நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கிறது வெப் டிசைனிங் கோர்ஸ்ல இருக்கிற ஒரு சில கண்டென்ட்ஸ்ல அவுட்கம் பத்தியும், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற ஒரு சில கண்டென்ட் பத்தியும் நாங்க இதுல கதைக்க போறோம். சரி தானே? ஃபைன். ஸோ வெப் டிசைனிங் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரி வந்து மெயினா டிபெண்ட்ஸ் ஆன் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நாட் த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சைடோ எனிதிங் எல்ஸ். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதை பத்தி டீப்பா கோர்சஸ்ல நாங்கள் கதைப்போம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லக்குள்ள ஒரு ஃப்ரண்ட் பேஜ், ஃப்ரண்ட் முன்னுக்கு மனிதன் கண்ணுக்கு விளங்கக்கூடியதை ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ அதுல இருக்கிற டிசைனிங், அதுல இருக்கிற விஷயம் இது எல்லாத்தையும் ஃப்ரண்ட் எண்ட். அப்போ வெப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல வெப் டெவலப்மெண்ட் ஒரு ஏரியா இருக்கு. அதுல இருக்கிற ஃப்ரண்ட் எண்ட் கேட்டகரி, ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற விஷயத்தை இந்த இதுல வந்து நாங்க பார்ப்போம். சரிதானே? ஸோ இட்ஸ் அ பார்ட். பட் வெப் டிசைனிங் என்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியோட தான் மிச்சமே கம்பைண்டா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற கன்செப்டை சொல்றேன்னு கேளுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னா எங்கெல்லாம் டிஸ்பிளே இருக்கோ தட் இஸ் டிஜிட்டல், எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் நடக்குதோ தட் இஸ் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் என்று சொல்றது என்னன்னா, ஒரு தேவையுடைய ஒருத்தரும் தேவையை பூர்த்தி செய்யறவங்களும் சந்திக்கிற அந்த சிச்சுவேஷன் தான் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்துட்டு சாக்லேட் தேவைண்டா, எனக்கு சாக்லேட் விற்கிறதுக்கு வர ஒருத்தரும் நானும் கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ இந்த சிச்சுவேஷனை தான் மார்க்கெட்டிங்னு சொல்றோம். ஸோ இந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்றது தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப இது எப்படி நடக்குதுன்னா, மார்க்கெட்டிங் வந்துட்டு இவ்வளவு காலம் எப்படி நடந்தா, எங்க க்ரௌட் இருக்கோ அங்க கடையை போடுவாங்க, அப்படித்தானே? அப்ப க்ரௌட் இல்லாம எந்த ஏரியாலையும் கடையை போட்டு வார வியாபாரம் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜப்னால நீங்க பாருங்க, ஜப்னா டவுன்ல ஒரு கடையோட வாடகையையும், அன்றாதபுர டவுன்ல இருக்கிற ஒரு கடையோட வாடகையையும், கெண்டில இருக்கிற டவுன்ல இருக்கிற ஒரு கடையோட வாடகையும், நீங்க இப்ப தெஹிவேல மெயின் ஸ்ட்ரீட்ல தெஹிவேலையில இருக்கிற ஒரு கடையோட வாடகையோ, இல்லாட்டி பெட்டா மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு கடையோட வாடகையோ கம்பேர் பண்ணும். ஒரு சின்ன ரூம்ல வாடகை. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சியூமர்ஸ், அந்த க்ரௌட் ஆஃப் த பீப்புள் எங்க கூட இருக்காங்களோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பொட்டன்ஷியலா இன்கம் பார்க்கலாம். பிகாஸ் பெட்டால எல்லாம் வந்துட்டு கடைக்கு போர்டு இருக்கான்னு கூட யாரும் பார்க்க போறது இல்லை. அங்க ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்களா இல்லையா, ஒன்றுமே இல்லை. பட் அங்க க்ரௌட் இருக்கு. ஏன்? சிம்பிளா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரையில எலிஜிபிளான ஒரு கன்செப்ட் என்ன, 10 to 1 மார்க்கெட்டிங் ஒரு கன்செப்ட் வந்து இருக்கு. 10ல் 1 ஷுவரா கன்வெர்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. என்ன பாருங்க, பக்கத்து கடையில 1000 ரூபா, இந்த கடையில 1500 ரூபா, அவருக்கும் வியாபாரம் போகுது, இவருக்கும் வியாபாரம் போயிட்டு தான் இருக்கு. பக்கத்து கடை. அப்ப கூட விற்கிற குறை விற்கிற கதையெல்லாம் இல்ல. 10 பேர் வந்தா ஒருத்தர் ஷுவரா பை பண்ணுவார். இது மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஏன்னா மனிதன் அப்படித்தான், மனிதன் நேச்சர். மனிதன் என்னதான் டெவலப் ஆனாலும் மனிதனுக்குள்ள இருக்கிற நேச்சர் ஆஃப் த மார்க்கெட்டிங் பிஹேவியர் வந்துட்டு 10ல் 1 ஷுவரா வந்து கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் ஒரு வகுப்பு எடுத்தாலும் 10 பேருக்கும் விளங்காது நம்ம படிப்பிக்கிற விஷயம். ஒருத்தருக்கு விளங்காம இருக்கலாம், 2 பேருக்கு விளங்காம இருக்கலாம். சோ கஸ்டமர்லயே அந்த மாதிரி கஸ்டமர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. 10 பேர் வந்தால், 100 பேர் வந்தால், 1000 பேர் வந்தால், ஒருத்தர் வராத இடத்துல கடையை போட்டோம், எவ்வளவு பெரிய மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டுக்கும் வியாபாரம் செய்யல. ஓகே,
அப்ப இந்த ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க எத்தனை பேர் வாரான். அப்ப நம்ம ஃபேஸ்புக்ல கடையை போட்டோம். அப்ப நம்மளுக்கு இப்ப கிரௌட் இருக்கிற இடம் தான் தேவை. எங்க கிரௌட் இருக்கு? கல்யாண வீடு, அதே மாதிரி புனரல், இறந்த வீடுகள்ல அங்கதான் கிரௌட் இருக்கு. அதை தவிர எங்க கிரௌட் இருக்குண்டா ஃபேஸ்புக்ல தான் இருக்கு. ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப். ஓகே, சோ இங்க கடையை போடுறது எப்படின்றதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கிளியர்? சோ அங்க கடையை போடுறதுக்கு தான் அந்த ஃபேஸ்புக்ன்ற கம்பெனியை பாருங்க இவ்வளவு பெரிய கிரௌட கொண்டு வராங்க. இங்க வந்து வினோத அம்ச விஷயங்கள் இருக்குது, ஆனா வினோதமான விஷயங்கள் என்ன, அடுத்தவங்களோட போஸ்டர்ஸ் லைக் பண்றது, வீடியோஸ் போடுவாங்க, இது பண்ணுவாங்க, இது மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இருக்குதான். இதெல்லாத்தையும் நம்மளை வச்சே போட வைக்கிறாங்களா இல்லையா? நம்மள அதை எடிக்ட் ஆக்குறாங்க. எடிக்ட் ஆகி அதுக்குள்ள கிரௌட கூட்டுறாங்க. இப்ப லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான கிரௌட் வந்து இதுக்குள்ள இருக்குன்றத இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிசினஸ் பீப்புள்கிட்ட அவங்க சொல்லவே தேவையில்லை. சிம்பிள். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, உங்களோட சில்ட்ரன் பார்க்கணும், நீங்க உங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வைங்க. அதுக்கு கணக்க பிள்ளைகள் வருதுன்னு வைங்க. நீங்க விளம்பரம் கொடுக்க தேவையில்லை. இதுகிட்ட கடை போடுற ஆக்கள் வாங்கண்டு உங்களுக்கு கோல் வரும். நான் இதுகிட்ட கடை வந்து போடவா, எனக்கு எலோவ் பண்றீங்களான்னு கோல் வரும். நீங்க யூனிவர்சிட்டியில இல்லாட்டி காலேஜ்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சு பாருங்க. நீங்க யாருக்குமே அறிவித்தல் கொடுக்க தேவையில்லை. கடை விற்கிறவங்க, ஐஸ்கிரீம் விற்கிறவங்க எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க தான். ஸோ அத மாதிரி தான் ஃபேஸ்புக்கை தேடி பிசினஸ் பீப்புள் போறாங்க. நாங்க எங்கட விளம்பரத்தை போடுறோம், அங்க காட்டுறீங்களா, நாங்க பே பண்றோம். ஸோ அங்கதான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஏல விட் பண்ணி ஸ்டார்ட் ஆகுது. ரைட்? அப்ப ஃபேஸ்புக் ஏல விட் பண்ணி அடிப்படையில் என்ன செய்யறாங்க, ரைட் ஓகே 10 பேர் வந்திருக்கீங்க, யாரு கூடுதல தாரீங்களோ அவங்களே முதல்ல காட்டும், மற்றவங்க 2வது 3வது 4வது காட்டும். ஸோ தட்ஸ் பட்ஜெட்டிங் அண்ட் ஆப்ஷன் மெத்தட்ல ஃபேஸ்புக் என்ன செய்யறாங்க, அட் மேனேஜர்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. அதுல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். பட் 100% ஷுர் அவங்க காட்டுவாங்க. 1 லட்சம் பேருக்கு நீங்க காசு கட்டினா 1 லட்சம் பேருக்கு காட்டுவாங்க. 10 லட்சம் பேருக்கு காட்டினா 10 லட்சம் பேருக்கு காட்டுவாங்க. கிளியர்? ஒரு 1 மில்லியன் எனக்கு வந்துட்டு 10 லட்சம் பேருக்கு இதை காட்டு, நீங்க அதுக்கு பேமெண்ட்டை போட்டீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு ஃபேஸ்புக் அந்த விளம்பரத்தை காட்டுவாங்க. தட் இஸ் மார்க்கெட்டிங். கிளியர்? அப்ப அந்த இடத்துல கஸ்டமருக்கு காட்டுறதை பொறுத்து அதுல இருந்து சேல்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, சோ மார்க்கெட்டிங் வேற, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேற. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேற, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேற. இப்ப 4 விஷயம் இருக்கு. மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்படின்னா பேசிக் மார்க்கெட்டிங்கும் பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் எனக்கு தெரியும்னு சொன்னா உங்களுக்கு சேல்ஸ் வரும். உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியுமாண்டா உங்களுக்கு சேல்ஸ் வராது, உங்களுக்கு ரீச் வரும். எல்லாம் வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு மெசேஜுக்கு வருவாங்க, பிரதர் இதை பத்தி சொல்லுங்க. இப்ப நீங்க வந்துட்டு அதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் டேர்ம்ஸோட கதைக்கிற, அவங்களோட எப்படி பேசுற, அவங்களோட எப்படி கன்வெர்ட் பண்ணு, இது தெரியாண்டா உங்களுக்கு ஏலாது. அப்ப உங்கள்ட்ட நல்ல மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க. இப்ப நீங்க கிரௌட கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தா போதும், அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணு. இப்ப உங்கள்ட்ட மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்றீங்க. இப்ப உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து மாசம் 1 லட்சம், அது எப்படி குறைக்கிற, சேல்ஸ் எப்படி கூட்டுறன்றது இல்ல, நான் காஸ்ட குறைக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நான் ஃபேஸ்புக் கட்டுறோம் 1 லட்சம் ரூபா, எனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் வருதுண்டா. இப்ப நீங்க பிளான் பண்ண போறீங்க 80,000 ரூபாவோ 70,000 ரூபாவோ போட்டு அதே அவுட்புட்டை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்டா, அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அதே வந்துட்டு மார்க்கெட்டிங் சைட்ல வளமையான சேல்ஸை இன்னும் கூட்டணும் என்ன செய்யறது, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த 4 விஷயத்தையும் இந்த கான்செப்டுக்குள்ளுக்குள் என்ன செய்ய போறீங்க, நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில படிக்கிறவரை தான் நாங்க சொல்றேன் என்ன மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். அப்ப அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், என்ன கான்செப்ட்லையும் ஸ்ட்ராங்கா இருப்பார், ஸ்ட்ராட்டஜிலையும் ஸ்ட்ராங்கா இருப்பார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும் அதே மாதிரி கான்செப்ட்லையும் ஸ்ட்ராங்கா இருப்பார், ஸ்ட்ராட்டஜிலையும் ஸ்ட்ராங்கா இருப்பார். அப்ப இப்படியான கோர்சஸ் வந்துட்டு சொசைட்டிக்குள்ளுக்கு நீங்க காலப்போக்கில் நான் சொன்ன மாதிரி 1 or 2 or 3 years போற டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, வெப் டிசைன்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அவுட்புட்ல நீங்க ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. இட் மீன்ஸ் டிஜிட்டல் ஆகும், பிசிக்கல் ஆகும், நீங்க ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். உங்களோட salary 5 lakhs கூட வரும். ரைட்? சிம்பிள் வேர்ட்ஸ். அப்படிதான் earn பண்றாங்க. ஸ்ரீலங்காலேயோ ஃபாரின்லயோ 5 lakhs விட கூட earn பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் உங்களுக்கு வரும். ஸ்ரீலங்கால ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து நீங்க earn பண்ணலாம். கிளியர்? ஏன் இந்த அவுட்கம்டா, நீங்க ஒருத்தர் இன்கமுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அவங்க உங்களுக்கு டெஃபினெட்லி பே பண்ணலாம். எந்த வித வாய்ப்பும் மாற்று கதையும் இல்லை. கிளியர்? பிகாஸ் நீங்க டைரக்டா வந்து இந்த இண்டஸ்ட்ரி வெப் டிசைனிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த இண்டஸ்ட்ரி இட்ஸ் ஸ்லைட்லி டிஃபரண்ட்.
Okay, slightly different. I'm always thinking and looking the people, right? நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க, crowd எல்லாமே crowd இல்ல, crowd எல்லாமே crowd இல்ல. Zoom participant count 99 100, ஓகே. Zoom participant count 1000 இருக்கலாம். 1000 பேர்ல farmer, அதே மாதிரி 8ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள, 10ஆம் ஆண்டு படிக்கிறவங்க, அதே மாதிரி ஃபண்டுக்கு ஜாயின் பண்றவங்க, இதெல்லாம் சேர்ந்து ஒரு crowd இருக்குன்னு வைங்க. இங்க இருக்கிற 100ம் நீங்க வந்துட்டு சரியான crowdன்றத நான் ஃபைனலைஸ் பண்ணணும்டா. அப்ப இந்த 100ல இருந்து நீங்க வந்து 100 பேருக்கும் தேவையுடையவங்களா இருக்கீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற 1000 பேர்ல உண்மையா வந்துட்டு ஒரு 10 பேரோ 20 பேரோ தேவையுடைய இருப்பாங்களா இருந்தா, அந்த crowd ஃபில்டர் பண்ணி அந்த 10 பேரை கண்டுபிடிக்கணும். அதுதான் டேட்டா அனலைசிஸ். ஸோ அடுத்த இண்டஸ்ட்ரி தான் டேட்டா அனலைசிஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். கிளியர்? ஸோ அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைனிங், பிறகு நீங்க டேட்டா அனலைசிஸ், டேட்டா சயின்ஸ், இப்படியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி உள்ளுக்கு நீங்க உள்ளுக்கு வர டைம்ல உங்களுக்கு இன்கம் லெவல் வந்துட்டு நீங்க சொல்லி கேட்கிற மாதிரி இருக்கு. விளங்கிட்டா? கிளியர்? அப்ப நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தாங்க, நான் யாரு கஸ்டமருக்கு நீங்க டார்கெட் பண்ணணும், யாரு கஸ்டமருக்கு நீங்க மார்க்கெட் பண்ணணும்னு நான் சொல்றேன்னு நீங்க சொல்லலாம். தே வில் டெஃபினெட்லி பே ஃபார் யூ, ரைட்? இப்ப நான் பே பண்ணுவாங்க, சேலரி தருவாங்கன்னு கதைக்கிற விஷயம் வந்துட்டு என்ன கற்பனை இல்லை. பிகாஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் அஸ் அ ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் ஃபார் த கம்பெனிஸ் அண்ட் ஐ டூ த ப்ராஜெக்ட்ஸ், ஐ டூ த ஃபங்க்ஷனல் சப்போர்ட்ஸ் ஃபார் த டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் as well as the web developers. எனக்கு தெரியும் அவங்களோட ஏர்னிங்ஸ் என்னண்டு, எனக்கு தெரியும் எந்த ஏர்னிங்ஸ் என்னண்டு, எனக்கு தெரியும் எந்த ஜாப் ரோல் என்னன்னு சொல்லி ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். திஸ் இஸ் நாட் அ தியரி, ரைட்? திஸ் இஸ் நாட் அ தியரி, திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் த இண்டஸ்ட்ரி. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, நான் சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்ன அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் விட நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ், ரைட்? அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் எப்பயும் நீங்க செய்யலாம். பிகாஸ் ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில நல்ல அவதானிச்சிங்கன்னு சொன்னா விளங்கும் உங்களுக்கு, ஒருத்தர் ஏர்ன் பண்ணினதுக்கு பிறகுதான் அவர் குவாலிஃபிகேஷன்ஸ் செய்யறார். குவாலிஃபிகேஷன்ஸ் செஞ்சதுக்கு பிறகு அவர் ஏர்ன் பண்றாரா இருந்தா அவர் கடைசி வரையுமே எம்ப்ளாயியா தான் இருப்பார். ஏர்ன் பண்ண தொடங்கின பிறகு குவாலிஃபிகேஷன் செய்யறவர் ஒரு ஆண்டர்பிரனியரா, ஒரு ப்ரோப்ரியேட்டரா இருப்பார், ரைட்? அப்ப நீங்க யோசிக்கணும் என்னன்னு சொன்னா, குவாலிஃபிகேஷன்ஸ் செஞ்சதுக்கு பிறகு நீங்க ஏர்ன் பண்ண போறீங்களா, குவாலிஃபிகேஷன்ஸ் செஞ்சு கொண்டே நீங்க ஏர்ன் பண்ண போறீங்களா? இதான் கொஸ்டின். Qualification is must, but not after qualification you are going to work. While doing the qualification, while you are working for the qualification, you have to work. While you are working on it, you have to make the qualifications possible. அதை விட்டுட்டு இன்னும் சிறுபிள்ளைத்தனமா நம்ம என்ன செய்யப்படாது, நான் இது முடிக்கணும் அது முடிக்கணும் அதுக்கு பிறகுதான் இது செய்வேன், அந்த ஒரு மூடின உலகத்துல இருந்து நீங்க வெளியே வரணும், ரைட்? சேலஞ்ச் தான் லைஃப். நான் இதையும் செய்யணும் அதையும் செய்யணும்ன்றதுதான் லைஃப். அப்ப கவர்மெண்ட் சிலபஸ் ஒரு பக்கம் இருக்கு, பிரைவேட்டுக்குள்ள வந்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்குமா, ஜாப் கிடைக்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருந்தா, இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா நீங்க இருந்தா, நீங்க SEO ஸ்பெஷலிஸ்டா இருந்தா, இந்த மீட்டிங்ல நீங்க உங்களோட CV நீங்க ஃபைனல் எனக்கு சென்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு 75,000 பிளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் உங்களை அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்க ஒரு SEO சைட்ல ஒர்க் பண்ணக்கூடிய, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிருந்தா send me the CV, guaranteed, right? I am working for projects. So எங்களுக்கு தேவையா இருக்கு SEO experts, right? Digital marketing experts, SEO experts வந்து எங்களுக்கு தேவை. So challenge guys, உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, உங்களோட கடைசியா செஞ்ச ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் தான், அவ்வளவுதான். உங்களுக்கு ஜாப் கேரண்டீட், வேலை இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் 75,000 plus you can earn, right? Definitely you can earn. I'll arrange inshallah. This is promise, not funny. Clear? அப்ப சர்டிபிகேட்டோ குவாலிஃபிகேஷன்ஸோ இதெல்லாம் வந்து கதை இல்ல. இப்ப கதை என்னண்டா, நீங்க சேல்ஸுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா ஒரு கம்பெனி, ரைட்? நீங்க ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்க போறீங்களா? இதான் இப்ப கதை. இதுக்கு உங்களுக்கு ஏழுமா? ஸோ டிஜிட்டலி யூ கேன் சப்போர்ட் இட், ரைட்? இதுல உங்களுக்கு அவுட்புட் எடுக்க ஏழுமா? அப்ப இதான் கான்செப்ட். கிளியர்? அப்ப ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். யூ ஆர் நாட் கோயிங் டு டூ த மார்க்கெட்டிங். லாபாய் வாங்க 2 ஃப்ரீ அப்படின்னு நீங்க கூலி மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்லை. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் வெப் டிசைனிங் தான் இதுல மெயினா உங்களுக்கு 75% இந்த கோர்ஸ்ல
வெப் டிசைனிங் அண்ட் ஹாஸ்டிங் சைட் இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். 25% உங்களுக்கு பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்செப்ட்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணி விடுவோம். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. இப்படி இல்லாட்டி நீங்க வெப் டிசைனராக கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ பார்ப்போம் வெப் டிசைனிங் என்னன்னு. ஸோ வெப் டிசைனிங்னு சொல்ல என்னன்னா, கம்பெனிஸை பொறுத்த வரையில எல்லா கம்பெனிஸுமே வந்துட்டு they are focusing on the sales. They are focusing on the sales. ஒரு காலேஜுக்கு நீங்க போய் படிச்சாலும் சரி, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு சேல்ஸ் தான் தேவை. இல்லையா? அவங்களுக்கு தேவை என்ன? சேல்ஸ். அவங்களுக்கு தேவை இன்கம் ஜென்ரேட் பண்றதுதான் ஃபைனல். அங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்தாலும் அவங்களுக்கு சேல்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அண்ட் வெப் டிசைனர்ஸ் டிரெக்டா சம்பந்தப்பட போறாங்க, மற்றவங்க இன்டைரக்டா சம்பந்தப்பட போறாங்க. ஸோ இங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை பொறுத்த வரையிலையும் வெப் டிசைனர்ஸை பொறுத்த வரையிலையுமே கம்பெனியில கதவு மாதிரி இருப்பீங்க. அதை தாண்டி தான் கஸ்டமர் உள்ளுக்கு வரணும். அப்ப நீங்க தான் அந்த கஸ்டமர் உள்ளுக்கு வர்றதா டிசைன் பண்ண போறீங்க. அப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் செய்யறதுன்னு சொன்னா ஃபேஸ்புக்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்ல ஏதோ போடுறது எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி ஒரு லேண்டிங் பேஜ், ஒரு வெப்சைட் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப யாரும் உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி விட்டுறீங்க? Who is that? Roshan. Okay, fine. Let me talk. Fine. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு வெப் டிசைனிங் என்ன சிம்பிள் காய்ஸ், சிம்பிள். ஒரு அட்ரஸ், ஒரு கம்பெனிக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, அவங்கள விசிட் பண்ண. அப்ப பாருங்க, ஒரு கம்பெனியோட ஒரு அட்ரஸ் சொல்றேன் பாருங்க. மெயின் ஸ்ட்ரீட், அனுராதபுரம், நம்பர் 130. இது ஒரு அட்ரஸ். இங்க போனா அவங்கள பார்க்கலாம், அவங்களோட ப்ராடக்ட் வாங்க, டம்ரோண்டு வைங்க. இவங்களோட டிஜிட்டல் அட்ரஸ் தான் வெப்சைட், ரைட்? அப்போ உங்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அட்ரஸ் இருக்கு, என்ன? மொபைல் போன் அப்படின்னு சொன்னா தட்ஸ் நாட் அ டிஜிட்டல் அட்ரஸ். அது வந்துட்டு உங்களை கண்டெக்ட் பண்றதுக்கு இன்னொரு ஊடகம். அப்போ வந்து உங்களை வீட்டுக்கு தேடி வர்ற மாதிரி உங்களோட மொபைல் போனை கால் பண்ண உங்களை கண்டெக்ட் பண்ண, அப்படியா இல்லை? வாட்ஸ்அப்போ சம்திங். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனியை பொறுத்த வரையில அவங்கள்ட்ட கட்டாயம் 2 அட்ரஸ் இருக்கும். ஒன்று பிசிக்கல் அட்ரஸ், இன்னொன்று டிஜிட்டல் அட்ரஸ். ஸோ டிஜிட்டல் அட்ரஸ் தான் வெப்சைட். அந்த வெப்சைட்டை வந்துட்டு பல விதமா யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு விதம் தான் என்ன? ஓகே ரோஷா, ஒரு விதம் தான் they are using for marketing, right? marketing information, right? அப்ப இன்ஃபர்மேஷன் மட்டும் காட்டுறதுக்கு ஒரு சில வெப்சைட்கள் இருக்கு. பட் மார்க்கெட்டிங் பேஜஸ் சொல்லக்குள்ள மெயின் அந்த லேண்டிங் பேஜ் மாதிரி விஷயம். ஒரு கம்பெனியோட இப்ப நீங்க யூடியூப்ல எல்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்கணும், உங்களுக்கு லேர்ன் மோர் சொல்லி இடையில அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போகும். அதை நீங்க கிளிக் பண்ண ஒரு பேஜுக்கு போகுதான், அதான் லேண்டிங் பேஜ். அந்த கம்பெனியோட சேல்ஸ் க்ளோசிங் பேஜ். அங்க போனா பை நவ் அது இது எல்லாமே அங்கதான் இருக்கும். நீங்க எந்த ஒரு யூடியூப் ஆட் நீங்க கிளிக் பண்ணாலும் அங்கதான் போகும். ஸோ அதை செய்ய போறதுதான் நான், கிளியர்? ஸோ இந்த மாதிரியான அவுட்புட்ஸை தான் நானும் செய்ய போறோம், ரைட்? அப்ப இதுக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையில ஜாப்பா இருந்தாலும் அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்னு சொல்லி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஜேர்னி ஒன்று இருக்கு. ஸோ ஃப்ரீலான்சிங் அதே மாதிரி ஜாப். இந்த ஃப்ரீலான்சர்ஸை பொறுத்த வரையில தெளிவா நினைச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரீலான்சர்ஸை பொறுத்த வரையில நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஜாப்பை பொறுத்த வரையில நீங்க அங்க போயிட்டோ இல்லாட்டி ஆன்லைன்லயோ அந்த ஜாப் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு மந்த்லி சேலரி தருவாங்க ஜாப்ல. ஃப்ரீலான்சிங்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பே பண்ணும். ஸோ ஐ கேன் ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபைவர் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தெரியும். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போற எல்லாருக்குமே நாங்க ஃபைவர் அக்கௌண்ட் சைன் அப் பண்றது கைட் பண்ணோம். ஃபைவர்ல உங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி உங்களோட ப்ரொஃபஷனல் செட் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன் செட் பண்ற எப்படி, உங்களோட ஸ்கில்ஸை செட் பண்ற எப்படி, இது எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு எல்லாரும் 1 by 1 நாங்க உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ண வச்சு நாங்க உங்களுக்கு சைன் அப் பண்ணி தரோம். முதலாவது. 2வது, இதுல உங்களுக்கு ஒரு ஆர்டரை எடுக்கிறதுக்குரிய கிக் எப்படி போடுற இதை சொல்லி தரும். கிக்னு சொன்னா நீங்க வெப் டிசைனிங் நான் செய்ய போறேன் எப்படி பப்ளிஷ் பண்றேன். 2வது விஷயம், இதையும் நாங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்க சைன் அப் பண்ணி இதையும் நாங்க எங்களோட சைட்ல இருந்து உங்களுக்கு செஞ்சு தருவோம். மீன்ஸ் உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நாங்க கைட் பண்ணி செய்ய வைப்போம், ஒவ்வொருத்தரையும் தனியது, இல்லையா? ரைட். 3வது வந்துட்டு ஒரு சில டெக்னிக்ஸ் சொல்லி தருவோம். கூட உங்களுக்கு மெசேஜஸ் பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும், நீங்க ஆர்டர்ஸ் எடுத்தா உங்களுக்கு கிளையண்ட்டுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்,
ஆர்டர்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணணும், எவ்வளவு நாளைக்கு எப்படி செய்யணும்ட்டு ஒரு சில டெக்னிக்ஸை சொல்லித்தரும். ஏன்னா அது வந்துட்டு காலப்போக்கில் நீங்க தொடர்ந்து செய்ய போறோம். இப்ப இந்த முதல் 2 விஷயத்தை நாங்க செஞ்சு தருவோம், 3ஆவதையும் சொல்லி தருவோம். Definitely you will receive the orders because our students receiving orders. Okay, I show you some order strategies, order on Fiverr. So நீங்க Fiverr என்ற பிளாட்ஃபார்முக்கு போனீங்கன்னு சொன்னா, ஓகே, Fiverr WordPress கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல வந்து WordPress ரிலேட்டடா இத மாதிரியான ஆர்டர்ஸ் வந்து WordPressலயே இருக்கு. ஸோ வெப் டிசைனிங்ல டிரெக்டா அவுட்புட் எடுக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம், ஒரு சாஃப்ட்வேர், ஒரு அப்ளிகேஷன் வந்து WordPress. ஸோ இதை நாங்க கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. பிகாஸ் லேண்டிங் பேஜ் அண்ட் மார்க்கெட்டிங் பேஜஸ் வந்துட்டு கூடுதலா வந்து WordPressல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இங்க ரைட், இங்க வந்து நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க, நான் அதுக்கு டைம் தரேன். பிகாஸ் நம்மளோட டைம் ஆல்மோஸ்ட் டன், we have to finish and let's talk the discussion part, right? Talk in the discussion part. இதுல பாருங்க, இந்த இருக்கிற ஐ பில்ட் a responsive website. நான் ஒரு முதல்ல இருக்கிற ஒரு 3 நான் கிளிக் பண்றேன், just 3. ஓகே, ஒரு 3 நான் கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூ கேன் செக். இதுல வந்து அவர் வந்துட்டு 2 பேஜஸ் செய்யறதுக்கு அவங்க சார்ஜ் பண்றாங்க $195. இட் மீன்ஸ் 58,000 rupees for 2 pages, ரைட்? நாங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேஜ் எப்படி செய்ய போறீங்களோ அது சம்பந்தமான ட்ரைனிங் தரும். நாட் ஓன்லி தி அகாடமிக் லெவல், நாங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ வி ட்ரெயின் யூ பை ஷேரிங் யுவர் ஸ்க்ரீன். யூ கேன் ஆஸ்க் எவ்ரி டவுட்ஸ். உங்களோட எந்த இடத்துல இஷ்யூ வந்தாலும் நாங்க கைட் பண்ணுவோம், ரைட்? ஸோ உங்களுக்கு டெஃபினட்டா 2 பேஜஸ், உங்களுக்கு 200 பேஜஸ் செய்யலாம், எந்த ஓரியும் இல்லை. ஸோ ஸ்டாண்டர்ட் பிளானா இருக்கட்டும், ப்ரீமியம் பிளானா இருக்கட்டும், யூ கேன் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ இதுல வந்து பாருங்க, அவர் எட் பண்ணிருக்கிற இந்த மாதிரியா இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் எட் பண்ணி தருவோம், ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு எட் பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு தருவோம். ஸோ யூ கேன் செக் அதர் ப்ரொஃபைல்ஸ் டூ, ரைட்? சேம் லைக் இவரும் அதே மாதிரி என்ன செய்யறாரு, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ல வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபஷனல் ப்ரீமியம் வெப்சைட் இவர் பேஜஸை மென்ஷன் பண்ணல, பட் இருந்தாலும் பிரைஸ்ல $150, அதே மாதிரி $350 அண்ட் சேம் லைக் $600 வரைக்கும் இவரோட கிக் வந்து இருக்கு. ஸோ இது ஸ்டார்டிங்லேயே நீங்க அந்த ப்ரைஸுக்கு போயிடாது, அதையும் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நாட் சீட்டிங், ரைட்? சும்மா காட்டுற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க $20 $30 தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10 ரிவ்யூ ஆகிற டைம்ல நீங்க ப்ரைஸை கூட்டணும், ரைட்? அதுக்கப்புறம் உங்க ப்ரைஸஸ் கூட்டிட்டு போகலாம். பிகாஸ் நீங்க உங்களுக்கு ரிவ்யூ வரும், உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ப்ரூஃப் இருக்கும், செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் உங்க ப்ரைஸ் போடணும். மந்த்துக்கு ஒரு 2 ஆர்டர்ஸ் வந்தாலே உங்களுக்கு போதும்ன்ற சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுது. கிளியர்? அப்ப இந்த கிரிட்டீரியால as a freelancer there are lot of platforms, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல ஒன்று தான் Fiverr, ரைட்? இன்னொன்று வந்து Upwork. ஸோ Upwork நாங்க ஒரு கைடன்ஸ் தருவோம். நீங்க வந்துட்டு Fiverr நாங்க எப்படி கிரியேட் பண்றது உங்களுக்கு சொல்லி தரோமோ அதே மாதிரி நீங்க Upwork வந்து அதே மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். Fiverr இருக்கட்டும், Upwork இருக்கட்டும், டெக்னிக்ஸும் ரூல்ஸும் டைட்டா இருக்கணும். அந்த ரூல்ஸ் எப்படி நீங்க செய்யணும் செய்யக்கூடாதுன்றது நாங்க ஒவ்வொன்றையும் நாங்க கிளியர் பண்ணி தரோம். கிளியர்? ஸோ அதால உங்களுக்கு அதுல வந்துட்டு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்குரிய சகல கைடன்ஸும் நாங்க உங்களுக்கு தருவோம், ரைட்? இப்போ நீங்க அதுல ஆன்லைன்ல இருக்கணுமா, ஆஃப்லைன்ல இருக்கணுமா, மெசேஜுக்கு இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, பையர்ஸுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா? ஸோ நீங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஒரு பிசில ஜாயின் பண்றதா, 10 பிசில ஜாயின் பண்ண போறீங்களா, போன்ல இருக்கலாமா, ஆன்லைன்ல இருக்கணுமா, இதெல்லாத்தையும் நாங்க அதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளியர்? ஸோ ஃபைனலி சொல்லித்தர மெத்தட்ல நீங்க அதே ஃபோக்கஸ் பண்ணீங்கடா, Fiverrல உங்களுக்கும் ஆர்டர்ஸ் வரும். நீங்க ஆர்டர்ஸ் எடுத்து இண்டிவிஜுவலா நீங்களே வீட்டுல இருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் படிங்க, போய் குவாலிஃபிகேஷன் செய்யுங்க, மாசம் 50,000 1 லட்சம் சம்பளம் எடுங்க. அதுக்கப்புறம் போங்க HND செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களோட காசுல டிகிரி செய்யுங்க, உங்களோட காசுல லோ காலேஜ் போங்க, உங்களோட காசுல நீங்க டிபிடி பிபிடி எல்லா பிபிடியும் செய்யுங்க. உமா அப்பா பாவம் பெத்தவங்க திருப்பி காசை வாங்கிட்டு இருக்காம நீங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரீலான்சரா ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க ஏர்ன் பண்றதே ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிதானே? ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க மிஸ்டர் Fiverr, ரைட்? Fiverrல ஃப்ரீலான்சிங் இருக்காங்க. ஒரு சிலர் ஜாப்பை விட்டு போட்டு ஃப்ரீலான்சிங்ல போயிட்டு ஒர்க் பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு Fiverr வந்துட்டு எந்த பெஸ்டா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ Fiverrல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு எங்கள்கிட்ட, ரைட்? ஸோ அவர் வந்து இதை ஒரு ஃபர்மாவே செஞ்சு கொண்டிருக்காரு, இது ஒரு ஏஜென்சியாவே செஞ்சு கொண்டிருக்காரு. ஓகே, there are lot of people working for the project and he is a monster on the Fiverr, right? அப்ப இத மாதிரியான people வந்து Fiverrல earn பண்றாங்க, earn பண்றது சொல்லி கொடுக்குறாங்க. There are some open hearted people also with him, right? அவரும் ஒரு open hearted person. ஸோ அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஒரு செஷன்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ
ஓகே, இது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. ஓகே, அப்ப இதுல இப்ப இந்த வெப் டிசைனிங்ல ஏர்ன் பண்ற மெத்தட் மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயும் உங்களுக்கு அதே மாதிரி என்ன செய்யலாம். நாங்க இந்த இந்த இடத்துல பாருங்க, லேண்டிங் பேஜ் அப்படின்ற சர்ச் பண்றோம். ஸோ லேண்டிங் பேஜ், லேர்னிங் பேஜ்னு சொல்லும் போது ஒரு கம்பெனியோட வெப்சைட், ரைட், வந்து கிளைண்ட் ஏறுற அந்த பேஜ் தான் நாங்க சொல்றோம் லேண்டிங் பேஜ்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதுல நீங்க இருக்கக்கூடிய கிக்கா இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியலா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரியான இன்கம் தான் இருக்கு. ஸோ இந்த லேர்னிங் பேஜ் என்ன, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன, டிராஃபிக் ஜென்ரேட் பண்றேன் என்ன, எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள், இதுல கணக்கான டூல்ஸ் வரும், அதெல்லாம் எப்படி ஈஸியா யூஸ் பண்றது. இப்போ இதுகள் எல்லாம் நாங்க செஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ as I told you earlier, this is an introduction class for the course, right? இந்த கோர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் இது. இந்த கோர்ஸை பத்தி நான் வந்து இப்ப உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இந்த இடத்துல நீங்க உங்களால இயலுமென்று சொன்னால் எங்களோட சைடால நாங்க தரப்போற பெனிஃபிட்ஸையும் நாங்க உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகே, as well as இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க யூடியூப்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ கூகுள்லயோ எதுலயோ நீங்க சர்ச் பண்ணி படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு, நீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொன்னா நீங்க அதுகளையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் தந்த பேசிக் நாலேஜ் விஷயம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு கைடன்ஸ் வைஸா 2 விஷயம் சொல்லி தந்திருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வெப் டிசைனிங். ஸோ இதுல பொட்டன்ஷியலா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம்ன்றதையும் சொல்லியிருக்கேன், ஓப்பனா உங்களுக்கு காட்டுது. ரைட், ஜப்புக்கு போகாம ஃப்ரீலான்சிங்ல ஏர்ன் பண்ற மெத்தட். அதுவே நீங்க ஜப்புக்கு போறதா இருந்தா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ஃபாரினை பொறுத்த வரையில நீங்க துபாயா இருக்கட்டும், ஈவன் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அதே மாதிரி இந்த மாதிரி வெப் டிசைனர்ஸ் கட்டாயம் ஒரு கம்பெனிக்கு தேவை. ஸோ டெஃபினெட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட. எப்ப ஒரு 1 இயராவது நீங்க அவங்களோட பிசிக்கலா ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நீங்க அவுட்புட் தரக்கூடிய ஒரு டிசைனர் இருந்தா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் இருந்தா கட்டாயம் உங்களுக்கு அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தருவாங்க. ஓகே, எடுத்த கைக்கே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு நாட் ஷுவர், 50% தான் ஷுவர். பட் ஷுவரா உங்களுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்பெனியில் நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 இயர் உங்களோட டேலண்ட்டை காட்டினீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டு நீங்க வீட்டுல வந்து அந்த வேலையை செய்யலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜாப்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஆனா அதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் எங்க இருக்குண்டா இந்த ஃப்ரீலான்சிங்ல இருக்கு. ரைட், இதை பத்தி டீப்பா நாங்க ஜாப் வைஸ் ஆகும் ஃப்ரீலான்ஸ் வைஸ் ஆகும் ப்ராசஸ்ல லெசன்ஸ்ல நாங்க தருவோம். ரைட், இப்படிதான் எங்களோட ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கோர்ஸுக்கு என்ரோல்மெண்ட் ஆகி உள்ளுக்கு வருவீங்க. வெப் டிசைனிங் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கோர்ஸ். கிளியர்? ஓகே, இப்ப நாங்க வந்து ரெகக்னிஷன் வைஸா நாங்க உங்களுக்கு let me share the screen. Okay, recognition wise registered company first of all, and professional lecture panel வந்து உங்களுக்கு most of the sessions வந்து நான் செய்வேன். வேற ஒரு சில செஷன்ஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட் சைட்லயும் ஃபைவர்ல வேற ஒரு சிலர் செய்வாங்க உங்களுக்கு. ரைட், அதே மாதிரி ரெக்கமெண்டட் கோர்ஸ் அவுட்லைன் அண்ட் ஹவர்ஸ். உங்களுக்கு தேவையான கோர்ஸ் அவுட்லைனை நாங்க மிச்சம் ஃபோக்கஸ் பண்றோம். உங்களுக்கு தேவையான ஹவர்ஸுக்குரிய ஏற்பாடுகளை நாங்க செஞ்சு தருவோம். உங்களுக்கு டைம்ல வந்துட்டு என்ன குறைபாடு இல்லாத வரைக்கும் உங்களுக்கு மிச்சம் டைம் எடுத்து படிப்பிக்கக்கூடிய அவுட்லைனான ஹவர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரெகக்னைஸ் பை சிபிடி யூகே. நாங்க வந்து சிபிடி யூகேட கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பாடி கீழே, அதாவது சிபிடி யூகேன்னு சொல்றது 25 இயர்ஸுக்கு மேல அவங்க வந்து யூகேல இருக்கக்கூடிய கண்டினியூஸ் என்ன டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் யூனிட். ஸோ இவங்க சர்டிபிகேஷன் பாடி. ஸோ இவங்க வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ண ஒரு அகாடமி தான் நாங்க. ஓகே, ஸ்ரீலங்கால நாங்க வந்து ஒரு கண்டினியூயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ல நாங்க இருக்கோம்ன்றதை வெரிஃபை பண்ணி இருக்கிற ஒரு பாடி சிபிடி யூகே. ஸோ வி ஆர் சிபிடி யூகே அண்ட் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்ரேட் இருக்கு. எங்கள்கிட்ட ரீசனபிள் ஃபீஸ் அண்ட் ஆல் அண்ட் ஆன்லைன் அண்ட் பிசிக்கல் ட்ரைனிங் சென்டரா நாங்க இருக்கோம். ஸோ இது என்ன விஷயம்னா நாங்க வந்து மெயினா ஒரு ட்ரைனிங் சென்டர். ரைட், இப்போ நீங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போனாலும் இல்லாட்டி நீங்க ஒரு ஹெச்என்டியோ இல்லாட்டி whatever கோர்சஸ் நீங்க முடிச்சுட்டு வந்தாலும் நீங்க உங்களுக்கு 6 month ட்ரைனிங் வந்துட்டு நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு கம்பெனிக்கு போடணும். ஸோ நாங்க அந்த பார்ட்ல உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொசீஜர்ஸையும் நாங்க ப்ரொவைட் பண்ணோம். கிளியர்? ஸோ எங்களோட சைட்ல கணக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ட்ரைனிங்கும் அப்ளை பண்ணுவாங்க எங்களோட கம்பெனில. ஸோ நாங்கள் ஒரு ட்ரைனிங் சென்டர் அவங்க இருக்கோம். அண்ட் ஆல்சோ ஆன்லைன் hundreds of positive feedbacks you can check through the YouTube and more. Clear? இப்போ உங்களோட கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு நாங்க கிடைக்க போற ஒரு சில பெனிஃபிட் வந்து என்னன்னா
ஓகே. உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு எங்க சைட்ல. உங்களுக்கு ஹெல்ப்லைன் சப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம். அதாவது இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு விளங்குற மாதிரி, ரைட்? ஸ்டூடெண்ட் கேன் அன்மியூட் எனி டைம் இன் த செஷன்ஸ், ரைட்? அதே மாதிரி அரேஞ்சிங் எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் கிளாஸஸ். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து எங்க சைட்ல அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 கிளாஸஸ்க்கு ஒருக்கா உங்கள்ட்ட சைட்ல நாங்க ஃபீட்பேக் எடுப்போம். ஸோ அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன செய்ய போறீங்கன்னா, உங்களுக்கு இடங்கள்ல சொன்னா வி வில் அரேஞ்ச் த டிஸ்கஷன் கிளாஸ். அதுல ஒரு ஆள் இருந்தாலும் வி வில் அரேஞ்ச், கிளியர்? அண்ட் செஷன் ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டன்டா உங்களுக்கு எல்எம்எஸ் நாங்க போஸ்ட் பண்ணோம். இந்த செஷன் முடிஞ்சதோட அதுல ரிலேட்டடான நோட்ஸ் அண்ட் அதோட ரெக்கார்டிங்ஸ் உங்களோட எல்எம்எஸ்க்கு பப்ளிஷ் ஆகும் வித்தின் 12 hours. கிளாஸ் முடிஞ்சதுல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு நாங்க பப்ளிஷ் பண்ணோம், ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைம் ஷெடியூல் நாங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதை நாங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு ஃபிக்ஸடான டைம் டேபிள் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் ரிமைண்ட் பண்ணுவோம். வீக்லி எவல்யூஷன் ஃபாலோ அப் வந்து நடக்கும். ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுவாங்க. எங்களோட ஹெல்ப்லைன் யூனிட் உங்களுக்கு 2 மெத்தட்ல ஃபாலோ அப் செய்வாங்க. ஒன்று உங்களோட அட்டண்டன்ஸை ட்ராக் பண்ணுவாங்க, நீங்க வாரீங்களா வரலையான்றதை. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதோடையும் உங்களோட குரூப்ல வந்து உங்களோட அட்டண்டன்ஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க, எத்தனை மினிட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்றது உட்பட. அதன் அடிப்படையில் அடுத்த நாள் எப்சன்டிசம் வைஸா உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஃபாலோ அப் எடுப்பாங்க, ஏன் வரலன்றது. But before we will remind you, and laterly, if you are absent, we will call you. So otherwise, another follow-up, zone follow-up. உங்களோட சைட்ல அகடமிக் லெவல்ல நீங்க எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, நீங்க வந்து அந்த அந்த கோர்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 6 மந்த்ண்டா ஃபர்ஸ்ட் 2 மந்த்தோ ஃபர்ஸ்ட் 1 மந்த்தோ அப்புறம் நாங்க ஜோன் வைஸா ஒரு 6 ஜோனை கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு மாசம் ஒரு ஜோன் கம்ப்ளீட் ஆகும். ஒவ்வொரு மாசம் முடிவுலையும் உங்களோட அச்சீவ்மெண்ட்டை பார்த்து செகண்ட் ஜோனுக்கு நீங்க போக போறீங்க, அதாவது செகண்ட் மந்த் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு செகண்ட் மந்த்துக்குள்ள இருக்கிற கோர்ஸ் கண்டென்ட்டுக்கு போறதா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கான என்ன ஸ்டெப்ஸ் எங்களால் செய்ய இயலுமோ அதை நாங்கள் செய்வோம், ரைட்? மூணாவது லெசன் சமரி அண்ட் ஆல் உங்களோட எல்எம்எஸ்ல அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு லெசன்லையும் சமரி இருக்கு. நீங்க வீடியோ பார்க்கறதுக்கு முதல்ல லெசன் சமரியை பார்த்துட்டு பிளே பண்ணலாம். ஸோ அந்த லெசன்ல என்ன நடந்தது உங்களுக்கு வேலை. அண்ட் ஐடி அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் அண்ட் கைடன்ஸ். உங்களுக்கு ஐடி சப்போர்ட்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ், பிகாஸ் நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில அதே ஒர்க் தான் செஞ்சு கொண்டிருக்கோம். அதனால உங்களுக்கு ஐடி அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான என்ன இஷ்யூ வந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஈவன் உங்களோட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ உங்களோட எதுலையாவது இஷ்யூ வந்தாலும், ரைட்? உங்களோட ஜூம்ல இஷ்யூ வருதோ இல்லாட்டி எதுலையாவது உங்களோட ப்ராப்ளம் வந்தாலும் எங்களோட சைடால டெக்னிக்கல் ஸ்டாஃப் உங்களை வந்துட்டு என்ன செய்வாங்க, அதை சார்ட் அவுட் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவாங்க, ரைட்? ஐடியோ டெக்னிக்கல் இஷ்யூஸோ உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டயக்னோஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செஷன். ஒவ்வொருத்தர ப்ராப்ளமும் கிளாஸ்ல சார்ட் அவுட் பண்ணப்படும். அதே மாதிரி டெய்லி கிளாஸ் ரிமைண்டர்ஸ், ஒவ்வொரு கிளாஸுக்கும் வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி வைப்பீங்க, ஃபாரின்ல இருப்பீங்க, பிஸி ரூட்ல இருந்தா நீங்க இன்ஃபார்ம் பண்ணி வச்சா உங்களுக்கு கிளாஸ் நாளைக்கு இருக்குண்டா இன்றைக்கோ இல்லாட்டி அதே ஆண்டோ உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணது காலும் எடுப்பாங்க, ரைட்? அப்ப இந்த இருக்கிற வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் குரூப், அப்போ உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன் வரும், வாட்ஸ்அப்ல உங்களுக்கு இண்டிவிஜுவல் உங்களுக்கு மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், டெய்லி கிளாஸ் ரிமைண்டர்ஸ் வரும். Okay, batch grouping to manage different kind of students, it's very important part. பெட்ஜுக்கு வாரவங்களை நாங்க அந்த முதல் ஜோன் முடிகிறதோடையே அதுல செகண்ட் ஜோனுக்கு போறதுக்கு எலிஜிபிள் இல்லாத ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நாங்க வேற பெட்சிங் செஞ்சு வெளியே எடுத்து அவங்களை நாங்க ஸ்பெஷலா அப்சர்வ் பண்ணி அவங்களோட என்ன ப்ராப்ளம்ன்றதை சார்ட் அவுட் பண்ணுவோம். அதுல நாங்க ரெண்டு டிவிஷன்ஸ் போறோம். ஒன்று அவங்கள அதே பெட்ஜுக்குள்ள நாங்க அவங்கள ரிப்பேர் பண்ணி செகண்ட் ஜோன், அதாவது செகண்ட் மந்த்துக்கு நாங்க சென்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாதவங்களை நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஸ்பெஷல் பெட்ஜுக்கு நாங்க சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கூட டைம் எடுத்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுல 2 பெனிஃபிட் வரும். என்னண்டா, ஒன்றும் தெரியாம இருக்கக்கூடிய யாரும் இஷ்யூஸோட வாராங்கன்னா அவங்க வந்து கிளியரா விளங்குற மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷல் பெட்ஜுக்கு நாங்க ஓரமாக்கி அவங்கள தனியா கொண்டு போவோம். அதே மாதிரி ஓரளவு எனக்கு விளங்குது, நல்லா விளங்குது, அப்ப பேசிக்ல இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த கிளாஸ்ல வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு நீங்க ஃபீல் பண்றவங்க இருப்பீங்க. ஸோ அப்படியானவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. பிகாஸ் நாங்க ஃபர்ஸ்ட் ஜோன் முடிகிறதோட அந்த இந்த லெவல்ல இருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களை நாங்க ஓரமாக்கிட்டு தான் அவங்க மற்றவங்களை கண்டினியூ பண்ணணும். ஓரமாக்குறவங்க ஸ்பெஷல் பேட்ச், அவங்களுக்கு வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வேற கைடன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வி வில் ப்ரொவைட். ஓகே, சிம்பிளா 2 விஷயம் சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட் சுவிட்ச் ஆன் யுவர் கேமராஸ். எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட்டை பத்தி சிம்பிளா 2 வார்த்தையில சொல்றேன், ரைட்? கேமரா ஆன் பண்ணுங்க, because we are going to wind up the class. முதலாவது
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அவுட்புட்டும் எப்படி போகுதுன்றத ஒவ்வொரு ஸ்டூடெண்டா நாங்க ஒப்சர்வ் பண்ணோம். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸ்ரீலங்கால யாராவது ஒருத்தராவது ஒரு இன்ஸ்டிடியூட்டாவது இந்த வேலையை செஞ்சாங்கன்னா நாங்க தொழிலை விட்டு போவோம். சேலஞ்ச். இந்த வெல்ஃபேர் அண்ட் ஹெல்ப்லைன் சப்போர்ட் ஒருத்தரும் செய்யல. பிகாஸ் ஒவ்வொரு புல்லட்ஸுக்கு பின்னுக்கும் அவ்வளவு எஃபர்ட்ஸ் எங்க சைட்ல கொடுக்கும். அண்ட் ஜஸ்ட் பிரசன்டேஷன்ல போட்ட ஒவ்வொரு புல்லட்டுக்கு பின்னுக்கும் அவ்வளவு பெரிய எஃபர்ட் எங்க டீம் எடுத்துச்சு. தட்ஸ் நாட் சிம்பிள். எல்லாருக்கும் சொல்லலாம், செய்யலாம். நீங்க எங்க யூடியூப்ல போயிட்டு எங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றத கேளுங்க. ரைட்? அப்படி இல்லாட்டி நீங்க ஜாயின் பண்ணி உள்ளுக்கு வந்து பாரு. யூ வில் ஃபீல் த டிஃபரண்ட் சேலஞ்ச். இன்றைக்கு வரைக்கும் யாரும் இதை ஸ்ரீலங்கால இன்னும் செய்ய இயலாது. அப்படி செய்ததா இருந்தா ரைட், இதே எங்களோட காஸ்ட் ஃபீஸ் அண்ட் ஆல், இதே ஃபீஸ் பேமெண்ட், அதாவது இதை விட 10 மடங்கு ஃபீஸ் வாங்குற இன்ஸ்டிடியூட் கூட இதை செய்ய இயலாது, செய்ய மாட்டான். பிகாஸ் செலவா அது செய்யறாங்க, சும்மா இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை பேச்சு நாங்க கொண்டு போறோம். ஒரு நாளைக்கு மட்டும் எங்களோட 10 லெசன்ஸ் நடக்குது. 10 கோர்சஸ்க்கு லெசன்ஸ் போகுது. 10 மீன்ஸ் காலையில எழும்பி ஒருத்தருக்கு கால் பண்ணா எவ்வளவு டைம் எடுக்கும் கால்குலேட் பண்ணுங்க. ஒரு ஆள் ஒரு 5 மினிட்ஸ் கழிக்கிறேன்னு சொன்னா 10 ஸ்டூடெண்ட்டுக்கு, அப்ப எங்க பெஞ்சில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப 2500 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நாள் 250 ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி ஒரு நாள்ல கழிக்கும்? 250 ஒரு நிமிஷம் கழிச்சா 250 நிமிஷம். அப்ப மணித்தியாலம் பார்த்தா 4 மணித்தியாலம். 4 மணித்தியாலம் சொன்னா காலையில் 8 மணிக்கு தோணா 12 மணி வரையும் கோல்ல ஹல்னு கழிச்சுட்டு பாசிபிள் இல்லதானே. அப்ப 2 பேர் செஞ்சா, 3 பேர் செஞ்சா, 4 பேர் செஞ்சா, எஸ் வி அப்பாயிண்டட். ரைட்? அப்ப அதுக்கு வந்து நாங்க வேற டிபார்ட்மெண்டைஸ் பண்ணி அதுக்கு வேற ஃபோக்கஸ் பண்றாங்க. பை ஹார்ட் அவங்களும் ஒர்க் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் மற்ற இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண இயலாது. பிகாஸ் தே ஹேவ் டு பே மணி, பிகாஸ் தே ஆர் மார்க்கெட்டிங் சைட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இன்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் இறைவன் பெரியவன், நாங்க கடமைப்பட்டிருக்கோம். மருத்துவம், கல்வி, இதுல நாங்க ஒன்றுக்குள்ள இருக்கோம். கல்வி. ஸோ இதுல வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸை பத்தி யோசிக்கணும்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு. மருத்துவத்துல அதே மாதிரிதான். மருத்துவத்திலையும் பேமெண்ட் கொடுத்துதான் மருத்துவம் எடுக்கிறீங்க. ஆனா அதே அவுட்புட் சர்வீஸ் கிடைக்குதான்றது கொஸ்டின் தான். எஜுகேஷன்லையும் அதே கேஸ் தான். பே பண்றீங்க, அவுட்புட் கிடைக்குதான்றது கொஸ்டின் தான். பட் வி ஆர் ஆன் த ட்ராக். நாங்க எங்களால என்ன சப்போர்ட் பண்ண இயலுமோ வி டூ தட். ஓகே. அப்ப நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று எக்ஸ்ட்ராவா தாராங்க. உங்களுக்கு ஏர்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டு 2 போகுது. கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ், அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கோர்ஸ் ஒன்றும். அப்ப இங்கிலீஷ் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னா நீங்க அதுக்கு பதிலாக பேசிக் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு கோர்ஸ், அதுக்கு நீங்க போகலாம். ரைட்? அப்படி இல்ல அப்படி இல்லை எனக்கு இது 2ம் தேவையில்லைன்னு சொன்னா நீங்க உங்களோட பிரதர் ஓ சிஸ்டர்ஸுக்கு இந்த வவுச்சரை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரிதானே? 3வது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். நான் சொன்ன மாதிரி வெப் டெவலப்மெண்ட் சைட்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் வைஸா உங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு என்ன ஃப்ரீ எலிஜிபிலிட்டி தரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லிமிட்டட் ஆனவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஸோ ஏர்லி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்களுக்கு கிடைக்க போகிற பெனிஃபிட்ஸ். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணும் எப்ப இந்த பெனிஃபிட்ஸை வந்து யார் யாருக்கு எப்ப க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்க எங்களோட சைட்ல நீங்க கண்டெக்ட் பண்ணிருப்பீங்க. மிஸ் அபீனா, மிஸ் ஷிம்ரா, மிஸ் அஃப்ரின், மிஸ்டர் நாசி. ஸோ இந்த 4 பேரோட நீங்க ஆல்ரெடி டயர் அப்ல செக் பண்ணிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ரைட்? மிஸ் அதீனா, மிஸ் ஷிம்ரா அண்ட் மிஸ் அஃப்ரின் அண்ட் மிஸ்டர் நாசி. இந்த 4 பேர்ல ஆல்ரெடி யாரோடையும் நீங்க ஷுவரா பேசியிருப்பீங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க தான் உங்களை இந்த வெபினாருக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. கிளியர்? அவங்களோட மட்டும் நீங்க கண்டினியூவா மற்ற டீட்டெயில்ஸை நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். கிளியர்? அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட மோர் டீட்டெயில்ஸ், வாட் எவர் த டீட்டெயில்ஸ் யூ கேன் ஆஸ்க். ரைட்? அப்போ உங்களுக்கு ஃப்ரீயா எலிஜிபிள் கிடைக்க போற விஷயம். ரைட்? செஷனை முடிக்க போறேன். உங்களுக்கு கிராஃபிக் டிசைன், அதே மாதிரி உங்களுக்கு ஐடி அல்லது இங்கிலீஷ் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ எலிஜிபிள். அப்படி இல்லாம அதே மாதிரி 3வது உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் எண்ட் கூடிய கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 3மே வந்துட்டு ஃப்ரீ எலிஜிபிள். இந்த கோர்ஸ்ல ஏர்லியா ஜாயின் பண்றவங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல கண்டென்ட் அண்ட் ஆல் மற்ற விஷயங்கள், கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு குரூப்ல இருந்து இப்போ உங்களோட குரூப்ஸ்ல வந்து மெசேஜ் போடுவாங்க. ஜாரா இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. அந்த குரூப்ல வந்துட்டு செட் அவங்களோட நம்பரை போடுவாங்க. இப்போ அந்த குரூப்ல அந்த அட்மின் வந்து அவங்க நம்பரை போடுவாங்க. ரைட்? அவங்கள போட சொல்லுங்க. அந்த குரூப்ல இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க,
அவங்களுக்கு செக் பண்ணு மற்ற டீட்டெயில்ஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் ரைட். ஸோ வெரி கிளியர், லிமிடெட் சீட்ஸ் ஃபார் த பெட்ச். அப்படின்னா நீங்க அடுத்த பெட்சுக்கு லிமிடெட் சீட் வந்து அடுத்த பெட்ச்ல ஜாயின் பண்றதா இருந்தா மேபி இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த பெட்சோட நீங்க ஸ்டார்ட் பண்றதால உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, கோர்ஸ் ஃபீஸ்ல தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் கேன் பி ஹேப்பன். ஓகே, ஸோ எங்களால் ஏழுமான பெஸ்டான கோர்ஸ் ஃபீஸை நாங்கள் 7 மணி அளவு நாங்கள் இதில் கொண்டு வந்து குறைச்சி வச்சிருக்கோம். ஸோ மேபி டெஃபினெட்லி அடுத்த பெஸ்ட் கோர்ஸ் ஃபீஸ் வந்து கூடுதலாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த இவ்வளோ வேலையும் நாங்கள் கணக்காக பேரை இன்டேக் எடுத்து ஷுவர் எங்களால் செய்யல. ரைட், அப்போ 20-25 மேக்ஸிமம் 30 அதுக்கு மேலே நாங்கள் இன்டேக் போகவே மாட்டோம். ரைட், அப்போ அதை ஏன்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் டைம் கூடுதல் அள்ளி போட்டு போயிடும். சரிதானே? ஸோ லிமிடெட் சீட்ஸ் ஆன் தேர். ஸோ உங்களுக்கு தர அந்த பெனிஃபிட்ஸை நீங்க எடுக்கணும். அதே மாதிரி இதுக்குள்ள என்ரோல்மெண்ட் ஆகணும்னு சொன்னா நான் சொல்றேன், உங்களை பத்தி உங்களோட சைட்ல கூட ஃபோக்கஸ் பண்ண போற வெல்ஃபேர் யூனிட் உங்களோட இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் அவுட்புட்லயும் நாங்கள் கேரண்டி பண்றோம். ஃபைனலி உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்ல A to Z உங்களோட கைடன்ஸ் ஃபைவர் ஊடாக ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் அக்கௌண்ட் கிரியேஷன் அண்ட் ஆல், அதே மாதிரி கிக் போடுற விஷயம், உங்களோட டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையும் உங்களோட லெசன்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். மற்ற விஷயங்கள் உங்களோட கன்சல்டன்ஸோட கதைச்சு கொள்ளுங்க. தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ கிரேட் நைட். டவுட்ஸ் யாரும் இருந்தா மட்டும் இருங்க. மற்றவங்க எல்லாரும் போயிட்டு அவங்களோட கன்சல்டனோட கண்டெக்ட் பண்ணி கதைச்சிட்டு, அப்படி உங்களுக்கு எதுவும் அதை தாண்டி டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க அதே மாதிரி உங்களோட பெட்ச் குரூப்ல இருக்கிறவங்க ஒரு சில பெட்ஜஸ்ல இருந்து ஒரு சில ஜாயின் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்க வந்து மிஸ் அதீனாவை கண்டெக்ட் பண்ணுங்க, பெட்ச் குரூப்ல இருந்து வந்தவங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட் நைட். இன்னும் ஒரு இனிய நாளில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு இம்தியாஸ். டவுட்ஸ் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க. மற்ற டவுட்டையும் கேட்கறதுக்கு ஜாலியா இருக்கும்னு ஃபீல் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லாதவங்க லீவ் பண்ணுங்க. குட் நைட். டவுட்ஸ் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.